பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல் என்கின்ற பெயரினிலே கடந்த நூற்றாண்டிலே நடமாடும் தெய்வமாக நம் அனைவர் முன்னிலையிலேயும் வாழ்ந்து மறைந்தாலும் இன்றும் மறையாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காஞ்சி சங்கராச்சாரியார் என்ற ஆன்மீக பெருமக்களாலும் மற்றுமுள்ள அத்தனை அன்பர்களும் சேர்ந்தவரை மகா பெரியவர் என்றும் அழைக்கின்ற காஞ்சி மாமுனிவராகிய மகா பெரியவருடைய வாழ்க்கையையும் அவர் வாழ்ந்த காலத்திலே இந்த மனித சமூகம் உய்வதற்காக அவர் சொல்லிச் சென்ற கருத்துக்களையும் சிந்திக்கின்ற விதத்திலே இந்த நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அற்புதமான ஒரு வாய்ப்பை பொதிகை தொலைக்காட்சி எனக்கு வழங்கி இருக்கிறது. அதற்காக முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பொதிகை தொலைக்காட்சிக்கு நான் இவ்வேளையிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பாரத நாட்டை பற்றி சொல்லும் பொழுது விவேகானந்தர் அவர்கள் ஒரு அரிய கருத்தை பதிவு செய்து விட்டு சென்றிருக்கின்றார். உலகம் மிகப்பெரிய அளவிலே உருண்டு கொண்டிருக்க, அதிலே எத்தனையோ நாடுகள் கண்டங்கள் எல்லாம் இருக்க, இந்த ஒரு தேசத்திலே மட்டும்தான் நதிகளெல்லாம் வெறும் ஆறுகள் அல்ல, அவைகள் புனிதமானவை, அவை நம்முடைய பாவம் போக்கக்கூடியவை. அடுத்து இந்த மண்ணிலே மட்டும்தான் புனித க்ஷேத்திரங்களும், இந்த மண்ணிலே மட்டும்தான் மகான்களும், இந்த மண்ணிலே மட்டும்தான் இதிகாசங்களும் புராணங்களும் ஏராளமாய் தோன்றி இன்றைக்கும் அது மானுட சமூகத்திற்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. விவேகானந்தர் இடத்திலே ஒருவர் கேட்கிறார், இந்த உலகை படைத்த கடவுள் ஏன் ஒரே நாடாகிய இந்திய நாட்டிலே மட்டும் இத்தனை அவதாரங்களை எடுத்திருக்கிறார்? ஏன் இந்திய தேசத்திலே மட்டும் இத்தனை கோவில்கள்? இந்த உலகம் என்பது அவருடைய படைப்பாக இருந்தால் உலகம் முழுக்க அல்லவா அவர் தன்னுடைய அவதாரங்களையும் தன்னுடைய கோயில்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பிய பொழுது அவர் அதற்கு சொன்ன பதில், இந்த உலகம் என்பது ஒரு வீடு என்று சொன்னால் என்னுடைய நாடு அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பூஜை அறையை போன்றது. நீங்கள் ஒரு இல்லத்திற்கு சென்றால் அந்த இல்லத்திலே எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் சகஜமாக அந்த இல்லத்திற்குள் சென்று வரலாம். ஆனால் அந்த இல்லத்திற்குள் இருக்கக்கூடிய பூஜை அறைக்குள் அந்த வீட்டிலே வசிப்பவர்களே கூட எல்லா கால நேரங்களிலும் சென்று வர மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் பூஜை அறை என்பது மிக புனிதமான ஒன்று. அப்படி புனிதமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை மிக புனிதமாக பேண வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே அந்த இல்லத்திலே வசிக்கின்றவர்கள் கூட அங்கே மிகுந்த தூய்மையை பேணுவதோடு அங்கே அவர்கள் பூஜைகள் செய்வது மற்றும் தியானம் செய்வது என்று அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை மட்டுமே கொண்டிருப்பார்கள். அப்படி பார்த்தால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய தூய்மை, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மன ஒருமை வேறு எங்குமே கிடைப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் அதையே இந்த நாட்டிற்கு பொருத்தி பாருங்கள். இந்த நாட்டின் ஒரு பூஜை அறையாக என்னுடைய தேசம் விளங்கியதால் இங்கே எல்லா விதமான அவதார புருஷர்களும் தோன்றினார்கள். இங்கு பாயும் நதிகளெல்லாம் புனித நீரை கொண்டிருந்தன என்று அவர் ஒரு விளக்கத்தை தந்த பொழுது அதற்கு ஒரு மறுப்பை யாராலும் சொல்ல இயலவில்லை. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஒரு பூஜைக்குரிய ஒரு தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்திலே எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள், வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் முகமாக இதிகாசங்களும் புராணங்களும் கொட்டி கிடக்கின்றன. அந்த வகையிலே நாம் செல்வதற்கு என்று ஆதிசங்கர பகவத்பாதாள் அவர்கள் 6 விதமான வழிபாதைகளை, வழிமுறைகளை நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம், அடுத்து சாக்தம், அதற்கும் அடுத்தது கௌமாரம், அதற்கும் அடுத்தது காணாபத்தியம், அதற்கும் அடுத்தது சௌரம் என்று 6 விதமான வழிமுறைகள். இதிலே வைணவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை தங்களுடைய தெய்வமாக கருதி அந்த பாதையிலே அவர்கள் செல்லலாம்.
சைவர்களுக்கு அந்த ஆதி சிவன், கௌமாரமாகிய முருக வழிபாட்டிலே முருகனே தலைவனாக இருக்கிறான். காணாபத்தியத்திற்கு கணபதி, சாக்தத்திற்கு ஆதிசக்தி, சௌரத்திற்கு அந்த சூரியனே கடவுள். இப்படி வழிகளை காண்பித்ததோடு அந்த வழிகளுக்குரிய தெய்வங்களையும் பற்றி கொண்டு சுலபமாக பக்தி செய்வதற்குரிய மார்க்கத்தை நம்முடைய மதத்திலே ஆதிசங்கரர் அவர்கள் அன்றைக்கே வகுத்து தந்திருக்கிறார். அந்த ஒரு அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நம்முடைய மதத்தினுடைய திண்மை அது எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் ஒரு நேரிய வழியை காட்டியிருக்கிறது என்பது நமக்கு இங்கே புலனாகும். அந்த வழியிலே ஒவ்வொரு மார்க்கத்திலேயும் பெரிய அளவிலே சான்றோர் பெருமக்கள் தோன்றி நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். வைணவம் என்று சொல்லும் பொழுது வைணவத்திற்கு பின்னாலே 12 ஆழ்வார் பெருமக்கள் எப்படியெல்லாம் பக்தி செய்யலாம், இறைவனை அடையலாம் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதே போல சைவத்தை நினைக்கும் தோறும் 63 நாயன்மார்களும் அதற்கு அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்கள் என்று ஒரு பெரிய வழிமுறை கொண்டவர்கள் நமக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சாக்தத்தை நினைக்கும் பொழுது அபிராமி அந்தாதியும் அந்த அந்தாதியை பாடிய அந்த மாண்புமிகு புலவனும் இங்கே நம்முடைய நினைவிற்கு வருகிறார்கள். அடுத்தது கௌமாரத்தை எண்ணும் பொழுது அருணகிரிநாதர் திருப்புகழோடு நமக்கு வழிகாட்டுவதற்காக முன்னிற்கிறார். காணாபத்தியத்திற்கு ஔவை, சௌரத்திற்கு திரௌபதி என்று நாம் அந்த வழிமுறைகளை நன்றாக புரிந்து கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும் அந்த வழிமுறைகளிலே சென்று பக்தி செலுத்துவதற்கு அவர்கள் எல்லோருமே துணை செய்கின்றார்கள். இப்படி ஒரு சிறு குழந்தையை அதன் கை பிடித்து அழைத்து செல்லுவது போல நமக்கு ஆன்மீக நெறியிலே நம்மை அழைத்து செல்வதற்கு நம் முன்னாலே நம்முடைய ஆன்மீக உலகத்திலே இப்படி சான்றோர் பெருமக்கள் 100 கணக்கிலே இருந்தாலும் நிகழ்காலத்திலே நம்முடைய கண்ணுக்கு மிகப்பெரிய உதாரணமாக நாம் பிரமித்து நோக்கக்கூடிய அளவிலே வாழ்ந்துவிட்டு மறைந்தவர்கள் வெகு சிலரே. அதிலே நினைக்கும் தோறும் ஒரு சிலிர்ப்பும் நினைக்கும் தோறும் ஒரு நெகிழ்வும் ஒருவரால் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது அந்த காஞ்சி பெரியவர், காஞ்சி மாமுனிவர் என்று இந்த உலகம் போற்றுகின்ற சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரிய சுவாமிகளைத்தான். அவருடைய வாழ்க்கை இந்த மண்ணுக்கு நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு கொடை, நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு அற்புதம். அவருடைய வாழ்க்கையை உற்று நோக்கும் பொழுது அது அள்ளி தந்திருக்கின்ற கருத்துக்கள் இருக்கிறதே, அந்த கருத்துக்களை நாம் நினைத்தாலே போதும். ஆன்மீக நெறியிலே குழப்பமில்லாமல் நாம் தெளிவடைவதற்கு அவர் தெய்வத்தின் குரல் என்கின்ற பெயரிலே நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்ற கருத்துக்கள் அதுவே போதுமானது. அந்த கருத்துக்களை எண்ணியும் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே புகுந்து அவரை எண்ணியும் அவர் மூலமாக வெளிப்பட்ட கருணைகளை எண்ணுவதுமே இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நோக்கம். அந்த வகையிலே இப்பொழுது காஞ்சி முனிவருடைய அவதார சிறப்பை பற்றி நான் சற்று சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். 1894 வருடம், இந்த வருடத்தில்தான் அந்த மகான் இந்த மண்ணிலே அவதரித்தார். மே மாதம் 20ஆம் தேதி 1894 வருடம் மே மாதம் 20ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்திலே பிரதமை திதியிலே அவர் பிறந்தார். இந்த வேளையிலே இந்த நட்சத்திரத்தையும் இந்த திதியையும் பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருத்து இவ்வேளையிலே சிந்திக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக திதிகளை பற்றி சொல்லும் பொழுது 15 திதிகளிலே அஷ்டமி, நவமி, பிரதமையிலே யாரும் பெரும்பாலும் நல்ல காரியங்களை செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் இந்த அஷ்டமிக்கும் இந்த நவமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அஷ்டமியை பற்றி சிந்திக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய நினைவு வரும். நவமியை பற்றி சிந்திக்கும் பொழுது ராமனுடைய நினைவு வரும். இந்த 2 திதிகளுமே இந்த 2 தெய்வங்களாலே கொண்டாடப்பெற்று அவை கொண்டாடப்படுகின்ற அந்த நாளிலே நாம் நல்லதை செய்யாவிட்டாலும் அந்த நாளிலே இந்த தெய்வங்களை நாம் எண்ணி போற்றும் முகமாக அவைகள் விளங்குகின்றன. இதை கண்டு இதற்கு அடுத்த பிரதமை திதி இருக்கிறதே, அதற்கு ஒரு வருத்தம் இருந்ததாம். எங்கள் 3 திதிகளுக்குமே மக்களிடம் ஒரு ஒதுக்கம் இருக்கிறது,
இந்த நிலையிலே அந்த 2 திதிகளுக்கு ராமனாலும் கிருஷ்ணனாலும் ஒரு மதிப்பு ஏற்பட்டு விட்டது. எனக்கென்று ஒன்றும் இல்லையே என்று அந்த திதி கண்ணீரிட்ட பொழுது இறைவன் சொன்னானாம், உனக்கான ஒரு மதிப்பை நீ கலியுகத்திலே நீ பெறப்போகிறாய் என்று அதை சாட்சியாக வைத்து சொல்லுவார்கள். அந்த திதியிலே நம்முடைய பெரியவர் பிறக்க போய் அந்த திதிக்கும் பெருமை வந்து அந்த திதியும் இன்று மிகப்பெரிய அளவிலே சிந்திக்கப்படுவதாக இந்த திதிகளை பற்றி சிந்திக்கும் பொழுது சான்றோர்கள் சொல்லுவார்கள். அப்படி ஒரு திதியிலே பிறந்த நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் இளம் பிராயத்திலே அவரை சுற்றி நேர்ந்த அனுபவங்கள் இருக்கிறதே, அவைகளையெல்லாம் சிந்திக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரும் சிலிர்ப்பு ஏற்படும். குறிப்பாக எல்லோரையும் போலத்தான் அவருடைய பால்ய பிராயமும் தொடங்கியது. அவருடைய பால்ய பிராயத்திலே அவர் மிகச்சிறந்த ஒரு மாணவராக, மிகச்சிறந்த கல்வியாளராக அவர் விளங்கினார். இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்திலே அவருக்கு ஒரு நல்ல அலாதியான ஒரு நாட்டம் இருந்தது. பள்ளி காலத்திலே அவர் நிறைய நாடகங்களிலெல்லாம் நடித்திருக்கிறார். அதிலும் நாடகத்திலே அவர் ஆங்கிலத்திலே பேசி நிறைய கைத்தட்டல்களை பெற்றிருக்கின்றார். ஒரு மிகச்சிறந்த மாணவன். இந்த மிகச்சிறந்த மாணவனை பெற்ற நம்முடைய பெரியவருடைய தாய்க்கு அது எத்தனை மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அந்த தாய்க்கு இந்த பிள்ளை எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய பொறியாளராக அல்லது ஒரு மருத்துவனாக அதற்கும் மேலான பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு பெரிய கல்வியிலே மிகவும் மேன்மை பெற்ற ஒரு சான்றோனாக இவன் நிச்சயம் வரப்போகிறான், இவனால் நம்முடைய குலமும் தனமும் எல்லாமே பெரிதும் விளங்கப் போகிறது என்பதுதான் அவருடைய தாயின் கனவாக இருந்தது, தந்தையின் கனவாக இருந்தது. இந்த நிலையிலேதான் காலம் இங்கே ஒரு சின்ன விளையாட்டை விளையாடி காண்பித்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய சங்கர மடத்தினுடைய வழியிலே வந்த அன்றைய பீடாதிபதியாகிய விளங்கின 66வது மடாதிபதி, அப்பொழுது பக்கத்திலே நம்முடைய பெரியவர் வசித்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமுக்கல் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு அவர் எழுந்தருளியிருந்தார். இப்படி ஆச்சாரிய புருஷர்களும் மகான்களும் எழுந்தருளும் பொழுது அவர்களை தேடிச் சென்று வணக்கம் செய்வதும் அவர்களை பூஜிப்பது என்பதும் மரபு. பெரியவருடைய இல்லத்திலே இருந்து பெரியவரையும் அழைத்து கொண்டு அந்த மகானை தரிசிப்பதற்காக சென்றார்கள். தாயினுடைய எண்ணம் அப்பொழுது என்ன தெரியுமா? என்னுடைய மகன் பெரியவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மிகச்சிறந்த ஒரு கல்விமானாக வெற்றியாளனாக திகழப் போகிறான் என்பதுதான் அந்த தாயினுடைய எண்ணம். ஆனால் விதி இங்கே வேறு விதமாக எண்ணி இருந்தது. அது எதை எப்படி எண்ணி இருந்தது என்பதை நாம் நாளை சிந்திப்போம்.
பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணை கடலான மகா பெரியவரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று அவருடைய பிறப்பை தொட்டு அவருடைய பிறந்த அன்று நிகழ்ந்த திதியான பிரதமை திதி வருந்தியதையும் அதற்கு அருள் செய்வது போல் அந்த திதியிலேயே நம்முடைய பெரியவர்கள் வந்து பிறந்த வரலாற்றை எல்லாம் சிந்தித்தோம். பெரியவர் தன்னுடைய இளம் நாளிலே பள்ளி பிராயத்திலே ஒரு 12 வயது இருக்கின்ற தருவாயிலே அவருடைய ஊருக்கு பக்கத்து ஊரான பெருமுக்கல் என்னும் கிராமத்திற்கு அப்பொழுதைய சங்கர மடத்தினுடைய காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக விளங்கிய 66வது பீடாதிபதி அவர்கள் எழுந்தருளி இருக்க அவரை தரிசனம் செய்வதற்காக பெரியவருடைய குடும்பமே அன்றைக்கு அங்கே சென்றிருக்கின்றது. அப்படி அங்கே சென்ற நிலையிலே பெரியவருக்கு 66வது பீடாதிபதியான சங்கராச்சாரியார் அவருடைய அருள் ஆசைகளும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கிறது. இந்த வேளையிலே தான் அங்கே ஒரு சின்ன அதிசயமும் நிகழ்ந்தது. குழந்தையை வடிவத்திலே குழந்தை பிராயத்திலே இருந்த நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் அன்றைக்கு அவருடைய பெயர் சுவாமிநாதன். சுவாமிநாதனாக விளங்கிய நம்முடைய பெரியவர் அவர்கள் அன்றைய பீடாதிபதியை பார்த்த பொழுது வைத்த பார்வையை எடுக்கவே இல்லை. பொதுவாக குழந்தை பிராயத்தில் இருப்பவர்களுக்கு ஆன்மீகத்திலே பெரிய அளவிலே நாட்டம் இருக்காது. விளையாட்டுத்தன்மையும் மற்றும் வேடிக்கைத்தன்மையும் தான் மிகுதியாக இருக்கும். ஆனால் அந்த 12 வயதிலேயே பெரியவர் அவர்கள் அந்த பீடாதிபதியை உற்று நோக்கியது மட்டுமல்ல, வைத்த பார்வையை எடுக்க முடியாமல் அவரை சிந்தித்த வண்ணம் இருக்க அந்த பீடாதிபதியும் நம்முடைய சுவாமிநாதனாகிய மகா பெரியவரை பார்க்கிறார். பால் வடிகின்ற ஒரு முகம். பொதுவாக ஆன்மீகத்திலே நல்ல தவ நெறியிலே இருக்கின்றவர்களுக்கு முக்காலத்தையும் உணர்கின்ற ஒரு ஆற்றல் உண்டு என்பார்கள். அந்த திரிகால ஞானமாகிய முக்காலத்தை உணரும் ஆற்றல் இருக்கிறதே, அது அந்த பீடாதிபதிக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. தன் எதிரிலே தன்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவன் ஒரு வழக்கமான இந்த உலகத்து சிறுவன் அல்ல. அவன் இந்த உலகத்தையே வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பை ஒரு ஜாதகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் என்று அவருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. அந்த தோன்றுதலோடு அன்றைய சந்திப்பு முற்று பெற்று விடுகிறது. பெரியவருடைய குடும்பத்தவர்கள் தரிசனம் முடிந்த நிலையிலே பெரியவரை அழைத்து கொண்டு திரும்பி விடுகின்றார்கள். ஆனால் திரும்பிவிட்ட பிறகும் சுவாமிநாதனுக்கு அந்த சந்திப்புத்தான் மனசுக்குள்ளே அலைமோதியபடியே இருக்கிறது. மறுநாள் இந்த பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆனால் பள்ளிக்கு செல்லாமல் நம்முடைய சுவாமிநாதன் குருவை சந்திப்பதற்காக திரும்பவும் பெருமுக்கல் கிராமத்திற்கு வருகிறார். அப்படி வந்து மடாதிபதியை சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பினுடைய உரையாடல் இருக்கிறதே, அதிலே தான் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. பீடாதிபதி நம்முடைய சுவாமிநாதனை பார்த்து சிரிக்கிறார். சிரித்துவிட்டு அருகே அழைக்கிறார். அருகே அழைத்து, நேற்று நீ குடும்பத்தோடு வந்திருந்தாய் அல்லவா என்று கேட்க அவரும் ஆமோதிக்கிறார். நேற்றே நீ என்னுடைய மனதிலே பூரணமாக நிரம்பிவிட்டாய். இன்றைக்கு நீ வருவாய் என்று எனக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது பொய்யாகவில்லை. நீயும் வந்துவிட்டாய். ஆமாம், நீ இன்றைக்கு இங்கே வந்தது உன்னுடைய குடும்பத்தவருக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அவர் தெரியாது என்கிறார். அப்படியானால் நீ இங்கே வரப்போவதை சொல்லிவிட்டு வரவில்லையா என்று கேட்க, இல்லை, என்னுடைய குடும்பத்தவரிடம் நான் சொல்லவில்லை, சொல்லாமல் தான் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே அதை கேட்ட அன்றைய பீடாதிபதியினுடைய முகத்திலே ஒரு புன்னகை. அந்த புன்னகைக்கு ஏராளமான ஒரு பொருள். என்றைக்கும் ஒரு ஞான வேட்கையோடு இருக்கின்றவர்கள் சொல்லிக்கொண்டு செல்ல மாட்டார்கள். சொல்லாமல் வருவது என்பதுதான் ஆன்மீக ஞானம். அந்த ஒரு பதிலிலேயே அவருக்கு எல்லாமே விளங்கி விடுகிறது. மறுநாள்
அந்த பீடாதிபதி ஒரு முடிவிற்கு வருகிறார். முடிவிற்கு வந்து பெரியவருடைய தந்தைக்கு ஆள் அனுப்புகிறார். அவரை தொடர்ந்து, பீடாதிபதியை தொடர்ந்து அந்த மடத்திற்கு அப்பொழுது இன்னொரு பால சந்நியாசி பதவியேற்க தேவைப்படுகின்ற ஒரு சூழல். எப்பொழுதுமே தலைமை குரு இருக்க அதற்கு அடுத்த பாலகுருவை உருவாக்கி வழிநடத்துவது என்பது காஞ்சி மடத்தினுடைய ஒரு சம்பிரதாயம், வழி வழக்கம். இன்றைக்கு கூட நம்முடைய காஞ்சி பீடாதிபதியாக விளங்குகின்ற ஜெயேந்திரரை தொடர்ந்து விஜயேந்திரர் இருந்து நமக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இப்படி வழியாக தொடர்ந்து வருவது என்பதுதான் அந்த மடத்தினுடைய வழக்கம், அந்த மடத்தினுடைய ஒரு சம்பிரதாயம். அதை உத்தேசித்து இந்த பிள்ளை சந்நியாசத்திற்கென்றே பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை இந்த மடத்தை அலங்கரிக்க தகுதி வாய்ந்த பிள்ளை என்று அவருடைய மனதிற்கு தோன்ற போய் அவரும் அவருடைய தந்தைக்கு ஆளை அனுப்பி அவரை வரச் சொல்லுகிறார். அவருடைய தந்தையும் பீடாதிபதியை வந்து சந்திக்கிறார். சந்தித்த நிலையிலே அவரிடம், உன்னுடைய பிள்ளையை நீ இந்த மடத்திற்கு குருவாக நாங்கள் வரித்து கொள்ள தர வேண்டும், தருவாய் என்று கருதுகிறேன், உனக்கு அதில் ஆட்சேபம் இல்லையே என்று கேட்கிறார். அதை கேட்ட மாத்திரத்திலே ஒருபுறம் நம்முடைய சுவாமிநாதனுடைய, அதாவது பெரியவராகிய சுவாமிநாதனுடைய தந்தைக்கு ஒருபுறம் சிலிர்ப்பு, இன்னொரு புறம் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை குறித்து பலவிதமான கனவுகளை வைத்திருந்தவர், ஒரு புறம் மெல்லிய அதிர்ச்சி. நான் குடும்பத்தில் எல்லோரிடமும் கலந்து கொண்டு விட்டு பிறகு நான் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு திரும்புகிறார். அப்படி திரும்பிவிட்ட நிலையிலே அவருடைய ஜாதகத்தை எடுத்து பரிசோதிக்கிறார்கள். சந்நியாச ஜாதகம் என்பது ஜாதகத்திலே பார்த்த மாத்திரத்திலே தெரிந்துவிடும். இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம்? இந்த பிள்ளை இந்த மண்ணிலே திருமணம் புரிந்து கொண்டு பிள்ளைகளை பெற்று வழியாக எல்லோரையும் போல வெற்றிகரமான ஒரு லௌகீக வாழ்க்கையை வாழப்போகின்றவனா, இல்லை எல்லோருக்கும் ஞான வழி காட்டி இந்த உலகம் உய்ய பிறந்தவனா என்பதெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தாலே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையிலே பெரியவருடைய ஜாதகத்தை எடுத்து ஒரு ஆய்வு நடக்கிறது. பெரியவருடைய ஜாதகத்தை கணிப்பதற்காக ஜாதகத்தை கணிப்பதிலேயும் ஜாதகத்தை புரிந்த நிலையிலே அதை மிக தெளிவாக அதன் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள், நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொல்ல முடிந்த ஒரு ஜோதிடர் வருகிறார். வந்தவர் கையிலே பெரியவருடைய ஜாதகம் ஒப்படைக்கப்படுகிறது. அவரும் ஜாதகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலே அவருடைய முகத்திலே ஒரு பெரிய பிரகாசம், காணாததை கண்டுவிட்ட ஒரு பூரிப்பு. பிறகு சிறுவனாகிய சுவாமிநாதனை பார்த்து சொல்லுகிறார், அப்பா, நீ போய் உன்னுடைய கால்களை கழுவி கொண்டு வா, உன்னுடைய பாதங்களை நான் பார்க்க வேண்டும் என்கிறார். சுவாமிநாதனாகிய பெரியவருக்கு அப்பொழுது இதெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. தன்னை சுற்றி ஏதோ நடக்கிறது என்று ஒரு பிள்ளை வேடிக்கை பார்ப்பதைப் போல வேடிக்கை பார்த்த நிலையிலே கால்களை கழுவி கொண்டு வந்து அவர் முன்னாலே அமர்ந்து அவருக்கு தன்னுடைய திருவடியை தூக்கி அவர் பார்ப்பதற்காக தருகிறார். பொதுவாக சில ரேகைகள் மனிதனுடைய சிறப்பை உணர்த்திவிடும். அதிலும் பாதத்திலே ஞானிகளுக்கு என்று அற்புதமான சில குறியீடுகள் இருக்கும். இது அந்த ஜோதிடருக்கு தெரிந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே கட்டங்களை வைத்து பெரியவர் குறித்து ஒரு முடிவுக்கு வந்த நிலையிலே கால்களிலேயும் ரேகையை பார்க்கிறார். கால்களிலே அவர் எதிர்பார்த்ததைப் போலவே சங்கு ரேகை, சக்கர ரேகை, சூல ரேகை என்று அருளம்சம் பொருந்திய அத்தனை ரேகைகளும் அந்த காலிலே ஓடுவதை பார்க்கிறார். அதை பார்த்த மாத்திரத்திலே அவருக்குள்ளே ஒரு பெரிய சிலிர்ப்பு. தன்னுடைய எந்த கால்களை பற்றி கொண்டு ரேகையை ஆய்ந்தாரோ அப்படி ஆய்ந்து முடித்த நிலையிலே அந்த 2 கால்களையும் அப்படியே இறுக தன்னுடைய கைகளினாலே பற்றி கொள்கிறார். பற்றி கொண்ட நிலையிலே அவருடைய கண்களிலே இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. அப்படியே தன்னுடைய சிரத்தை குனிந்து அந்த திருவடிகளை தன்னுடைய சென்னியாகிய தலையின் மேலே வைத்துக் கொள்கிறார். இது தாய் தந்தையருக்கு ஒரு மிகப்பெரிய
ஆச்சரியத்தை தருகிறது. இங்கே என்ன நடக்கிறது? என்ன சுவாமி, நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்துவிட்டு இப்படியெல்லாம் செய்தால் என்ன பொருள் என்று தாயும் தந்தையும் அவரிடம் கேட்கின்றனர். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அம்மா, எந்த திருவடிக்காக இந்த உலகத்திலே எல்லோரும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த திருவடியை அடைவதுதான் தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஆன்மீக பெரியார்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, எந்த திருவடியில் இடம் கிடைக்கும், அந்த திருவடியிலே இடம் கிடைத்தால் போதும் என்று எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கின்றார்களோ, அப்படி தவிப்பிற்கும் துடிப்பிற்கும் நல்ல ஞானத்திற்கும் மோனத்திற்கும் இடம் தரக்கூடிய அகப்படாத திருவடி அம்மா இந்த திருவடி. இந்த திருவடியை காண்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த திருவடியை கையிலே பற்றுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த திருவடி என்னுடைய சென்னி மேல் பட்டது என்பது என்னுடைய பாக்கியம். இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல. இன்றைக்கு 12 வயது சிறுவனாக தெரிகின்ற இந்த சிறுவன் எதிர்காலத்திலே இந்த நாட்டையே நல்ல விதத்திலே கொண்டு செல்ல இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஞானாசிரியன். இவன் வேறு யாரோ அல்ல, அந்த பரமன்தான் இன்றைக்கு இவன் வடிவத்திலே வந்து பிறந்திருக்கின்றான். எனவே இது சாதாரண திருவடி அல்ல என்று சொல்லி அப்படியே கண்களிலே ஆனந்த பாஷ்யம் என்று சொல்வார்கள், அந்த ஆனந்த கண்ணீர் பொங்க எடுத்துரைக்கின்றார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய சுவாமிநாதனுடைய பெற்றோர்கள், அதாவது நம்முடைய பெரியவருடைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளை லௌகீக வாழ்க்கையிலே காமியார்த்தமாக வாழ்வதற்கு பிறந்தவன் அல்ல, அவன் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட போகின்ற ஒரு ஞானி என்பது தெரிந்துவிட்டது. அதன் பிறகு அவர்கள் காஞ்சி மடத்திலே பெரியவர் சேர்ந்து குருவாவதற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காத நிலையிலே அவரும் அன்றைக்கு பட்டமேற்றுக் கொள்கின்றார். அப்படி பட்டமேற்றுக்கொண்ட நிலையிலே அவருடைய துறவு வாழ்க்கை அன்றைக்கு தொடங்கியது. அப்படி தொடங்கிய வாழ்க்கை 100 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே தொடர்ந்து, 100 என்று சொல்லும்பொழுது ஒரு பூரணத்திற்கு 100 என்று சொல்லுவார்கள். பள்ளியிலே மாணவர்கள் நல்ல மார்க்கை வாங்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது 100க்கு 100 என்று சொல்லுவார்கள். 100 என்பது நம்முடைய கணக்கிலே மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குரிய ஒரு எண். பெரியவர்களை நாம் விழுந்து வணங்கும் பொழுது 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவார்கள். அந்த ஒரு 100ஐ நம்முடைய பெரியவர்கள் தொட்டு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வழியை காட்டினார். அப்பொழுது அந்த அப்படி காட்டிய அந்த வழிமுறைகள் இருக்கிறதே, அதில் நேரிட்ட அனுபவங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேளையிலும் நேரிட்ட அனுபவங்கள் இருக்கிறதே, அந்த அனுபவங்களை எல்லாம் இனி நாம் வரிசையாக சிந்திக்க இருக்கின்றோம். இதில் பெரியவருடைய குடும்பத்தை பற்றியே நாம் வியந்து சிந்திப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆதிசங்கர பகவத் பாதர் அவர்கள் 6 வழிமுறையிலே நாம் இறைவனை அடையலாம் என்று சொல்லி அந்த 6 வழிமுறை என்ன என்றும் சொல்லியிருக்கிறார். அதை நான் முன்பே சொன்னது போல வைணவம், சைவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம், சௌரம் என்று 6 வழிமுறை. ஒரு ஆச்சரியம் போல இந்த 6 வழிமுறைகளிலும் இவருடைய குடும்பத்திலே உறுப்பினர்கள் இருந்தது. அந்த 6 வழிமுறைகளை கொண்ட பெயர்களை கொண்டவர்கள் நம்முடைய பெரியவருடைய குடும்பத்தில் இருந்தார்கள் என்பதுதான் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். அதாவது பெரியவருடைய பெயர் சுவாமிநாதன், இது முருகனுடைய பெயர், இது கௌமாரத்தை குறிக்கிறது. அண்ணா கணபதி காணாபத்தியத்தை குறிக்கிறார். அம்மா லலிதாம்பா சாக்தத்தை சுட்டி காட்டுகிறாள். அப்பா சாம்பமூர்த்தி சௌரம், சூரியனை குறிக்கின்ற ஒரு பெயர். அண்ணா சதாசிவம் சைவத்திற்கு, கிருஷ்ணமூர்த்தி வைஷ்ணவத்திற்கு. இப்படி 6 வழிமுறைகளை சொன்ன ஆதிசங்கருடைய வழியிலே வருகின்ற பெரியவருடைய குடும்பத்திற்குள்ளேயும் 6 வழிமுறைகளை கொண்ட பெயர்கள் விளங்குவது என்பது ஒரு தற்செயல் போல இருந்தாலும் அதையும் ஒரு அற்புதமாகத்தான் ஆன்றோர் உலகம் எண்ணிக்கொண்டிருக்கின்றது. இனி நம்முடைய பெரியவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே நமக்கு காட்டிய வழி, அந்த வழியிலே நேரிட்ட சிலிர்ப்புகளை எல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நாளை ஒரு புதிய அனுபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.
பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல் என்கின்ற காஞ்சி மகா பெரியவர் குறித்து விஸ்தாரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மகா பெரியவரை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒரு துறவி இந்த மண்ணிலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் போல் இலக்கணம் வகுத்தவர் இருக்க முடியுமா என்கின்ற கேள்வி இவ்வேளையிலே என்னுடைய மனதிலே எழுகிறது. நாம் நம்முடைய வாழ்நாளிலே எத்தனையோ துறவிகளை பார்த்திருப்போம். காவி உடை தரித்திருப்பார்கள், தாடி மீசை என்று மழியாத கேசமும் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கென்று அவர்களுடைய மேனியிலே அடையாளங்களும் இருக்கும், திலகங்களும் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் கடந்து துறவின் இலக்கணமாக இவரை போல ஒரு துறவியை, இவரை போல ஒரு ஞானியை பார்ப்பது அரிது என்று சொல்லத்தக்க வண்ணம் எத்தனை துறவிகள் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது பெரியவரே இன்றைய நிலையிலே நம்முடைய மனக்கண் முன்னாலே வந்து நிற்பார். தன்னுடைய தெய்வத்தின் குரலிலே துறவிகளுக்கு எது இலக்கணம் என்பதை அவர் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். ஒரு துறவி இரண்டு விதம். நாட்டுக்குள்ளே ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும், காட்டுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு துறவிகளுக்கான இலக்கணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாட்டிலே ஒரு துறவி வாழுகின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் நீண்ட காலம் ஒரு ஊரிலே தங்கிவிடக்கூடாது. அப்படி தங்க போய் அந்த ஊரின் மேல் ஒரு பற்றுதலோ அல்லது ஒரு வாஞ்சையோ ஏற்பட்டு விட்டால் அது கூட அந்த துறவிக்கு இழுக்கு. எனவே ஒரு குறிப்பிட்ட ஊரிலே நீண்ட நாட்கள் தங்குவது என்பதோ அல்லது கதவுகள் பொருத்திய ஒரு இல்லத்திலே தங்குவது என்பதோ கூட கூடாது. முதலில் துறவியானவன் ஒரு ஊரிலே தங்கக்கூடாது. மீறி தங்கினாலும் கதவுகள் இல்லாத வீடுகளிலே தான் தங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கதவு இருந்து தாழிட்டுக் கொள்ளுகிறோம் என்னும் பொழுதே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள விரும்புகிறோம். நம்மிடம் ஒன்று இருக்கிறது, அதை யாரும் களவாடிவிடக்கூடாது என்பது போன்ற லௌகிக எண்ணங்கள் அங்கே வந்து விடுகிறது. ஒரு துறவி என்பவன் பற்றற்றவன். பற்றற்றவனுக்கு சூழலை பற்றி எந்த விதமான பயமோ கவலையோ இருக்கக்கூடாது. இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய பெரியவர் அவர்கள் இந்த தேசத்திலே அவருடைய கால்படாத இடமே இல்லை என்று சொல்லலாம். தேசாடனம் என்பதே அவருடைய யாத்திரைக்கு பெயர். குறிப்பாக நகரங்களை விட கிராமங்களுக்கு மிக அதிகம் சென்று கிராமங்களிலே தங்கி அங்கே உபவாசம் இருந்து அங்கே தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தின் கீழ் தன்னை நாடி வருகின்ற பக்தர்கள் முன்னாலே அமர்ந்து அன்றைய தினம் அவர் நிறைய ஆன்மீக கருத்துக்களை இந்த உலகத்திற்கு எடுத்து தந்திருக்கின்றார். அப்படி வாழ்நாளெல்லாம் அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து இன்றைக்கு நூல் வடிவத்திலே வெளியிட்டிருக்கின்றார்கள். நடமாடும் தெய்வமாக விளங்கி அவர் நமக்கு நலமான கருத்துக்களை எல்லாம் கூறிய காரணத்தினாலே அவருடைய குரலை ஒரு மனித குரலாக இந்த சமூகம் கருதவில்லை. அதுதான் தெய்வத்தின் குரல் என்று எடுத்துக்கொண்டு தெய்வத்தின் குரல் என்கின்ற தலைப்பிலேயே அந்த புத்தகம் இன்றைக்கு நாம் எல்லோரும் வாசிப்பதற்கு நமக்கு கிடைக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஆன்மீக விளக்கங்களை, அதாவது நமக்கெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆன்மீகத்திலே இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய தெளிவு இருப்பதாக கூறிவிட முடியாது. நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் ஆன்மீகத்திலே எல்லோருக்குமே உண்டு. நம்மை நம்முடைய பெரியவர்கள் வழிநடத்துகிறார்கள். சிறு வயதிலே ஆன்மீகத்திலே நமக்கு கேள்வி கேட்க கூட தெரியாது. வீட்டிலே கையை கூப்பச் செய்து இறைவனுடைய படத்தின் முன்னாலே நிறுத்தி நமஸ்காரம் செய்ய சொல்லுவார்கள். அடுத்து சில மந்திரங்களை சொல்லச் சொல்லுவார்கள். அடுத்து பெரியவர்களை விழுந்து சேவிக்க சொல்லுவார்கள். இப்படி நல்லொழுக்கம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பழக்கப்படுத்துவார்கள். சிறு பிராயத்திலே நம்மை தொற்றிக்கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பழக்க வழக்கத்தினாலே தான் வந்தது. நமக்கு வயது ஆக ஆக
நாம் செய்கின்ற அந்த பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களின் மேல் நமக்கு கேள்விகள் எழும்பும். அப்படி கேள்விகள் எழும்பும் பொழுது நாம் அவரிடம்தான் கேட்போம். எதற்காக காலிலே விழுந்து வணங்க வேண்டும்? எதற்காக நெற்றியிலே விபூதியோ அல்லது நாமமோ இட்டுக்கொள்ள வேண்டும்? எதற்காக பிராமணர்களுக்கு பூனல்? எதற்காக நாம் பஞ்சகச்சம் என்று ஒன்றை உடுத்துகிறோம்? இப்படி நமக்குள்ளே நிறைய கேள்விகள், நிறைய ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு விடை தெரிந்திருந்தால்தான் அவர்கள் நமக்கே சொல்ல முடியும். அவர்களும் பெரியவர்கள், நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், அதை கேள்வி கேட்காமல் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், நீயும் அதே போல் பின்பற்று என்று சொல்லி நம்மை பின்பற்றச் சொல்லும் பொழுது நமக்கு அப்பொழுது மனசுக்குள்ளே ஒரு அசூயை தோன்றும். இப்படி சொல்லுகிறார்களே, தெளிவான ஒரு பதிலை சொல்லவில்லையே என்று தோன்றும். சாதாரணமான கேள்விகளுக்கு ஓரளவிற்கு பதில் சொல்லிவிடலாம். ஆனால் நிறைய நுட்பமான கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் யார்தான் பதில் சொல்லுவது எனும் பொழுது தெய்வத்தின் குரலுக்குள்ளே அத்தனை ஆன்மீக கேள்விகளுக்கும் ஒரு விடை இருக்கிறது. பெரியவர் அதை தான் வாழ்ந்த காலத்திலே நமக்கெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். சொல்லிவிட்டு போனது மட்டுமல்ல, ஒரு துறவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் இலக்கணத்தையும் வகுத்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார். விஜயவாடாவிலே ஒரு சமயம் அவர் தங்கி இருந்து அங்கே அவர் தன்னுடைய தவத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த சமயம், விஜயவாடாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் பெரியவருக்கு தங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். அப்படி ஆசைப்பட்ட நிலையிலே அவர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொகையை திரட்டுகிறார்கள். திரட்டி அதிலே ஒரு தங்க கிரீடம் செய்து அந்த தங்க கிரீடத்தை பெரியவருக்கு அணிவிக்க வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் விருப்பம். ஒருபுறம் அதற்கான வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் பெரியவருடைய தவத்தினுடைய போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அன்றைய இரவு பெரியவருக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. ஏதோ ஒன்று பாரமாக அழுத்துவதைப் போல ஒரு உணர்வு. தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அவர் கேட்கிறார், என்னென்று சொல்ல தெரியவில்லை, ஒரு மாதிரி இருக்கிறது, என்னை சுற்றி ஏதோ நடப்பது போல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என்ன நடந்தது என்பதை அவருடைய உதவியாளர் எடுத்து சொல்லுகிறார். அவர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பெரியவர் அவர்களே, உங்களுக்கு 60 வயது பூர்த்தியாகி இங்கே உங்களுடைய 60வது ஆண்டை இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதன் பொருட்டு பண வசூல் செய்து அதிலே ஒரு தங்க கிரீடம் செய்து அந்த தங்க கிரீடத்தை உங்களுக்கு அணிவித்து பார்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் என்று அங்கு நடந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வை பெரியவரிடம் சொல்லவும், பெரியவருக்கு அதை கேட்ட மாத்திரத்திலே ஒரு சின்ன சலனம் ஏற்படுகிறது. நான் ஒரு துறவி, அனைத்தையும் துறந்து விட்ட ஒருவன், எனக்கு அரசர்களுக்கு அணிவிப்பதைப் போல தங்க கிரீடமா, இது தகுமா என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், தங்கத்தை விட தகுதியான ஒன்று தங்கள் தலையிலே சூடுவதற்கு எங்களுக்கு தெரிந்து இல்லை. எங்களை பொறுத்த மட்டிலே நீங்கள் ஆன்மீக உலகின் அரசன், ஆகையினாலே உங்களுக்கு அணிவித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாங்கள் ஆடை அணிகலன்கள் அணிவித்து சொர்ணா கோலத்தோடு இறைவனை நாங்கள் பார்ப்பதில்லையா? எங்களை பொறுத்த மட்டிலே நீங்கள் எங்களுடைய இறைவன், உங்களை நாங்கள் அப்படி பார்ப்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த வேளையில் இந்த சமூகத்திற்கு அவர் சொன்ன கருத்துக்கள் இருக்கிறதே, அதெல்லாம் துறவி எப்படிப்பட்டவன் என்பதற்கான ஒரு இலக்கணம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறவி, பற்றற்ற துறவி. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லும் நான் பற்றோடு இருப்பது என்பது துளியும் தகாத ஒன்று. நீங்கள் என் மேல் இருக்கக்கூடிய அன்பினாலே இப்படியெல்லாம் செய்யலாம். நான் நடத்தி கொண்டிருப்பது மடம். இந்த மடத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இது ஒரு நெசசரி எவில், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு தீமை என்று மடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். வார்த்தையை கவனியுங்கள், தவிர்க்க முடியாத ஒரு தீமை. அதாவது ஒரு மடம் என்று ஒன்றை நடத்தும் பொழுது அதற்கு செலவுக்கு பணம் தேவைப்படும்.
பணம் என்று வந்துவிட்டாலே அதை நிர்வகிப்பதற்கு ஒரு கணக்காளர் என்று ஒருவர் வந்து விடுவார். தொட்டு தொட்டு எல்லோரும் வந்து விடுவார்கள். இப்படி வந்துவிட்ட நிலையிலே அவர்களுக்கெல்லாம் வயிறு என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் சாப்பிட வேண்டும். அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தினர் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களை பேண வேண்டும். இப்படி தொட்டு தொட்டு அங்கே ஒரு அலுவலகம் உருவாகி, அங்கே ஒரு சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி, மொத்தத்திலே அங்கே ஒரு சின்ன ஒரு வர்த்தக போக்கு அங்கே வந்து விடுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வர்த்தக போக்கு இல்லாமல் ஒன்றை நாம் வழிநடத்துவது என்பதும் சாத்தியமில்லை. இதை மனதிலே வைத்துக் கொண்டுதான் அவர் சொல்லுகிறார், இது தவிர்க்க முடியாத ஒரு தீமை. இந்த தீமையை நான் மிகுந்த பொறுப்போடு நடத்த வேண்டும். இங்கே பணம் இருக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், நடைமுறைக்கு தேவைக்கு போதுமான அளவு. அந்த போதுமான அளவிற்கு மேலே ஒரு தம்பிடி நாணயம் கூட இங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சரியல்ல. இங்கே பணம் என்பது பயன்பாட்டிற்கு மட்டும்தானே தவிர, இந்த மடத்துக்குள்ளே பணம் இருக்க வேண்டுமே தவிர பணத்திற்குள்ளே மடம் இருக்கக்கூடாது என்று ஒரு அற்புதமான சிந்தனையை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ளும் அவர், மறுநாள் அந்த அன்பர்கள் அவருக்கு தங்க கிரீடத்தை அணிவிக்க வரும்பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். அந்த கிரீடத்தை அணிந்து கொள்வதற்கு முன்பாக பக்கத்திலே ருத்ராட்ச மாலை ஒன்று இருந்தது. அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து தன்னுடைய சென்னி மேல் அணிந்து கொண்டார். இப்பொழுது அந்த ருத்ராட்ச மாலைக்கு மேலே அந்த கிரீடத்தை அணிவிக்க சொன்னார். அந்த கிரீடம் பெரியவருடைய சென்னி மேல் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலைக்கு மேலே சென்று அமர்ந்து கொண்டது. அப்படி அமர்ந்து கொண்ட நிலையிலே அதை பார்த்தவர்களுக்கெல்லாம் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய அந்த இறைவனே நேரிலே வந்து காட்சி தருவது போல இருந்தது. இன்னும் சிலருக்கு ரொம்ப நுட்பமாக புரிந்தது. பெரியவர் அந்த தங்கம் தன் மேனி மேல் படாமல், இந்த தங்க கிரீடம் இருக்கிறதே இது எனக்கல்ல, என் சிரசிலே இருக்கக்கூடிய ருத்ராட்சம் இருக்கிறதே, அந்த ருத்ராட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ருத்ரனாகிய அந்த சிவனுக்கு, அந்த பெருமானுக்கு என்னும் பொருள்பட அவர் அன்றைக்கு நடந்து கொண்டதை இன்றைக்கும் ஆன்மீக உலகம் வியப்போடு சிந்தித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இப்படி நடந்து கொள்வதற்கு மனம் வரும் என்று இவ்வேளையிலே நாம் எண்ணி பார்க்கலாம். அதன் பிறகும் அந்த கிரீடத்தை அவர் தன்னுடைய மடத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த வேளையிலே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். முடிவுக்கு வந்த நிலையிலே அவர் அதை செயல்படுத்தியது இருக்கிறதே, அதிலே தான் அவருடைய கீர்த்தி எத்தனை நுட்பமாக சிந்தித்து தெள்ளத் தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு அவர் வழிகாட்டக்கூடியவர் என்பதே இருக்கிறது. அந்த கிரீடம் அடுத்து எங்கே சென்றது, அது அடுத்து யாருடைய சிரசை அலங்கரித்து என்பதை நாளை சிந்திப்போம். பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணை கடலாக விளங்குகின்ற மகா பெரியவர் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய சிந்தனையிலே விஜயவாடாவிலே அவர் தங்கியிருந்த பொழுது அவருடைய 60வது ஆண்டு நிறைவை உத்தேசித்து அங்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் அவருக்கு தங்க கிரீடம் அணிவிக்க ஆசைப்பட்டதையும் அதை அவர் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நேற்று சிந்தித்தோம். அதே சமயம் அந்த தங்க கிரீடத்தை அவர் என்ன செய்தார் என்கின்ற ஒரு கேள்வியும் அவ்வேளையில் எழுந்தது. அந்த தங்க கிரீடத்தை அவர் தனக்கென எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை.
அப்படி அவர் அதை தனக்கென எடுத்து வைத்து கொண்டிருந்தால் யாரும் அதற்காக வருத்தப்பட போவதில்லை. ஏனென்றால் அது அவருக்கு அளிக்கப்பட்ட ஒன்று, அது மடத்தைச் சேர்ந்ததுதான். ஆனால் மடத்திலே இதை போன்ற மிகவும் ஆடம்பரமான தங்கம் வைரம் போன்ற ஆடம்பர பொருட்கள் சேருவதை அவர் என்றைக்குமே விரும்பியதில்லை. தன்னுடைய மடத்தை பற்றி சொல்லும் பொழுது பல இடங்களிலே அவர் நுட்பமாக பல கருத்துக்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதில் ஒன்று, மடம் என்பது ஒரு நெசசரி எவில், அதாவது ஒரு தவிர்க்க முடியாத தீமை. ஆனால் அதை தீமை இல்லாதவாறு வழிநடத்த வேண்டும் என்று அவர் சொன்னது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார், அந்த தீமை ஒரு பாம்பு மாதிரி. இந்த பாம்பு இருக்கிறதே அது சீரலாம், கொத்தி விடக்கூடாது. இது ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து. அந்த அளவிலே நம்முடைய மடத்தை மிக தூய்மையாக வழிநடத்திய ஒரு மகான். அவர் அந்த தங்க கிரீடத்தை அடுத்து என்ன செய்யலாம் என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்தபொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது தஞ்சை ராஜராஜ சோழனுடைய சதய திருநாள், 1000வது சதய திருநாள் இப்பொழுது சமீபத்திலே தான் நடைபெற்றது. அவருக்கு அந்த தங்க கிரீடமானது ராஜராஜ சோழனுடைய சென்னியை சென்று சேர வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தது. அதை அவர் அன்றைக்கே சொன்னார். இந்த கிரீடம் தஞ்சை ராஜராஜ சோழனுடைய சதஸ் நடக்கும் பொழுது அங்கே சென்று அப்பொழுது அவனுக்கு இது அணிவிக்கப்படட்டும். ராஜராஜ சோழன் ஒரு பெரிய பேரரசன், சோழ மண்டலத்தையே மிக வெற்றிகரமாக கட்டி ஆண்டவன். அரசனுடைய சிரசிலே தங்கமும் வைரமும் இருப்பதுதான் அழகு. நான் இந்த கிரீடம் ராஜராஜ சோழனுக்கு சென்று சேர வேண்டும் என்று சொல்லுவதற்கு பின்னாலே இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. இந்த நாட்டிலே ராஜராஜ சோழன் மட்டும் அரசன் இல்லை, பாண்டிய அரசர்களும் இருக்கிறார்கள், சேர அரசர்களும் இருந்திருக்கிறார்கள். புகழ்மிக்க எத்தனையோ அரசர்கள் இருந்திருக்கும் பொழுது எதற்காக குறிப்பாக ராஜராஜ சோழனுக்கு இந்த கிரீடம் சென்று சேர வேண்டும் என்று அவர் சொன்னார் என்றால், ராஜராஜ சோழனுடைய காலத்திலே தான் இன்றைக்கு நாம் போற்றி கொண்டாடும் பெரிய புராணம் சார்ந்த பெருமக்களுடைய வரலாறு இருக்கிறதே, அவையெல்லாம் மீட்டு எடுக்கப்பட்டது. பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் என்பதை அறிவோம். அந்த சேக்கிழார் பிரான் பெரிய புராணத்தை இயற்றுவதற்கு காரணமாக அமைந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை, அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அதெல்லாம் ஏடுகளிலே எழுதப்பட்ட நிலையிலே 4 பெருமக்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து அது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. 4 பெருமக்கள் சிதம்பரம் தீட்சிதர்களிடம் அதை ஒப்படைத்த நிலையிலே, நாங்கள் கேட்டாலன்றி இதை நீங்கள் யார் கேட்டாலும் தரக்கூடாது என்று சொல்லி அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பின்பு அவர்கள் அமரத்துவம் அடைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த ஏடுகள் அவ்வளவும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ளே குவிக்கப்பட்டு கிடந்தது. உலகம் அறியப்பட வேண்டிய ஏடு, அதில் இருக்கக்கூடிய செய்திகள் இந்த சமுதாயத்திற்கு சொந்தம். இந்த சமுதாயம் அதை படித்து அறிந்து அதன்படி ஒழுக வேண்டும் என்பதற்காகவே ஏடுகளிலே எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் விதிவசத்தாலே 4 பெருமக்கள் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர் பெருமக்கள் அதை ஒரு அறைக்குள்ளே வைத்து விட்டார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே 4 பெருமக்களுடைய வாக்கை மீறிவிடக்கூடாது. ஏனால் 4 பெருமக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் ஆச்சாரிய புருஷர்களுக்கு சமமானவர்கள். எனவே அவர்களுடைய வாக்கை மீறுவது என்பது சாபத்திற்கு ஆளாக்கும். எனவே அந்த அச்சத்தோடு அவர்கள் இருக்க அந்த வேளையில் இந்த விஷயம் ராஜராஜ சோழனுக்கு தெரிய வருகிறது. ராஜராஜ சோழன் இந்த விஷயத்திலே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள எண்ணுகிறான். அதாவது சிதம்பரம் தீட்சிதர்களுடைய உள்ளமும் புண்பட்டு விடக்கூடாது, அவர்கள் வாக்கை காப்பாற்றியது போலவும் இருக்க வேண்டும். அதே சமயம் சிதம்பரத்துக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் அந்த ஏடுகள் மீட்டு எடுக்கப்படவும் வேண்டும். இதற்கு என்னதான் வழி என்று யோசித்த ராஜராஜ சோழன் 4 பெருமக்களுடைய திரு உருவை செய்து
அதை 4 பல்லக்கிலே வைத்து அடியார்கள் புடைசூழ அந்த பல்லக்குகளோடு சிதம்பரம் ஆலயத்திற்கு சென்று தீட்சிதர் பெருமக்கள் முன்னாலே நின்று அவர்களிடம் உரையாடுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தீட்சிதர் பெருமக்களே, இன்றைக்கு அத்தனை ஏடுகளும் இங்கே இருக்கிறது. இந்த ஏடுகளை நீங்கள் 4 பெருமக்கள் வந்து கேட்டாலன்றி தருவதில்லை என்கின்ற ஒரு சங்கல்பத்திலே இருக்கிறீர்கள். இப்பொழுது இங்கே 4 பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக இந்த ஆன்மீக உலகத்திற்கென நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் அதை தர வேண்டும் என்று சொல்லி அந்த 4 பல்லக்குகளோடு முன் சென்று நிற்கவும் அவர்கள் விக்கித்து போகிறார்கள். அவர்களுக்கு ராஜராஜ சோழனுடைய தந்திரம் புரிகிறது. இப்பொழுது வந்து நின்று கொண்டு பல்லக்குக்குள்ளே இருப்பதெல்லாம் 4 பெருமக்களுடைய சிலா ரூபம்தான், அவர்கள் அல்ல என்று சொன்னால், சிலா ரூபங்கள் வேறு, உயிருள்ள ரூபங்கள் வேறு. சிலா ரூபங்களுக்கு சக்தி இல்லை, சிலா ரூபங்களை வழிவிடுவதிலேயும் அர்த்தம் இல்லை என்கின்ற ஒரு பொருள் ஏற்பட்டுவிடும். சிலா ரூபங்களுக்குள்ளே நாம் இறைவனை பார்ப்பது என்பதுதான் நம்முடைய ஆன்மீகம். எனவே ராஜராஜ சோழனுடைய தந்திரம் அவர்களுக்கு புரிகிறது. அமரத்துவம் எய்துவிட்ட நிலையிலே அவர்கள்தான் ராஜராஜ சோழனுடைய சிந்தைக்குள்ளே இவ்வாறு புகுந்து தங்களுக்கு உணர்த்து முகமாக அவர்கள் பல்லக்கேறி வந்திருக்கிறார்கள் என்று கருதி பிறகு அவர்கள் சாவியை தர, அதை கொண்டு அந்த ஏடுகள் இருந்த அறையை திறந்து பார்த்த பொழுது அங்கே ஏடுகளில் பல ஏடுகளை கரையான் அரித்து விட்டிருந்தது. மிஞ்சிய ஏடுகளை கொண்டுதான் நம்முடைய சேக்கிழார் பிரான் அவர்கள் நூலை வடித்தார். அப்படி வடித்த நூல்தான் புராணங்களுக்கெல்லாம் பெரிய புராணமாக இன்றைக்கும் ஆன்மீக உலகத்திலே நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புதையலை மீட்டு தந்தவன் ராஜராஜ சோழன். அப்படி மீட்டு தந்த அந்த சோழனுடைய சிரசுக்கு இந்த கிரீடம் சென்று சேருவதுதான் மிகச்சிறந்தது என்பதுதான் நம்முடைய பெரியவர்களுடைய சூட்சமமான ஒரு எண்ணம். இந்த கருத்தை அன்றைக்கு அவர் வெளிப்படுத்திய பொழுது அதை எண்ணி தமிழ்கூறும் நல்லுலகமே மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளானது. குறிப்பாக ஆன்மீக நெறியிலே அத்தனை பற்று இல்லாதவர்கள் கூட பெரியவருடைய இந்த உளப்பாங்கு, இந்த கருத்தை எண்ணி நெகிழ்ந்து போனார்கள். இதுபோல அநேக சம்பவங்கள் பெரியவருடைய வாழ்க்கையிலே நிறைய நிரம்பி கொட்டி கிடக்கிறது என்று சொன்னால் அது மிகையே இல்லை. பெரியவர் அவர்களுடைய கருணை என்பது மனிதர்கள் மேல் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு வழிகாட்டுவது, மனிதர்களை நெறிப்படுத்துவது என்பது மட்டுமல்ல. நல்ல ஞானிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். இந்த உலகத்து உயிர்கள் அத்தனையின் மேலுமே அவர்கள் கருணையும் அன்பும் வாஞ்சையும் கொண்டவர்கள் என்று சொன்னால் அதிலே துளிகூட மிகை கிடையாது. அதிலும் நம்முடைய பெரியவருடைய சில சங்கதிகள் இருக்கிறதே, அது சிலிர்ப்பை ஏற்படுத்தும். ஒரு அற்புதமான அனுபவம். ஒரு நாள் மடத்திலே ஒரு கிராமத்திலே தங்கியிருக்கின்ற பொழுது, அன்றைய தினம் பூஜைகள் எல்லாம் முடிந்து மதியம் மடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் உணவு அருந்துகின்ற ஒரு தருணம். அத்தனை பேரும் உணவு அருந்துகிறார்கள். உணவு அருந்திய நிலையிலே அந்த சாப்பிட்ட இலைகளை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு பக்கமாக போடுவது என்பது வழக்கம். அப்படி எச்சில் இலைகளை போடும் பொழுது அங்கே ஒரு நாய் குலைத்தபடி வந்து அந்த எச்சில் இலையில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடுவதற்காக ஒரு போராட்டமே நிகழ்த்துகிறது. அது குலைப்பதும் அதை அங்கிருப்பவர்கள் துரத்துவதும் உள்ளே மடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெரியவருடைய காதிலே விழுகிறது. அவர் கேட்கிறார், என்ன சத்தம், எதற்காக நாய் குலைக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாய்க்கு நல்ல பசி, எச்சில் இலைகளை போடும் பொழுது அது சாப்பிட வருகிறது, அதனாலே அதை துரத்துகிறார்கள் என்று அவர்கள் சொல்லவும், அப்பொழுது அவருக்கு முன்னாலே ஒரு தையல் இலையிலே அவருக்கான உணவு, அவருக்கான உணவு என்ன என்பதை சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நேந்திரம் பழத்தினுடைய மாவிலே செய்த ஒரு கைப்பிடி அளவு உணவுதான் அவருடையது. ஒரு கைப்பிடி, ஒரு குவளை மோர், ஒரு இந்த நேந்திரம்பழ மாவை தயாரித்து தருவதற்கென்றே ஒருவர் இருந்தார். அதை ஒரு பெரிய பாக்கியமாக அவர் கருதி கொண்டிருந்தார். அந்த ஒரு கைப்பிடி அளவு உணவு அவருக்கு மிகவும் போதுமானதாக இருந்தது. அதை பக்குவமாக இடித்து தர வேண்டும். அதில்
பெரிதாக எந்த இனிப்பு சுவையும் இருக்காது, உவர்ப்பு சுவையும் இருக்காது. ஏனென்றால் நாக்கிற்கு அடிமையாக ஒரு ஞானி இருந்துவிடக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் தையல் இலையில் இருக்கக்கூடிய உணவை பெரியவர் என்ன செய்கிறார், தன்னுடைய உதவியாளரை பார்த்து சொல்லுகிறார், இந்த இந்த உணவை கொண்டு போய் அந்த நாயிடம் வை, அது முதலில் சாப்பிட்டு பசியாரட்டும் என்கிறார். இதை கேட்டவுடன் உதவியாளருக்கு புரிந்து விடுகிறது. அதாவது ஒரு நாய் பசியோடு இருக்கும் பொழுது இங்கே நாம் சாப்பிட்டு விட்டு இலைகளை போட்டு அதை துரத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நாய் பசியோடு இருக்கிறது, அந்த நாயினுடைய பசியை ஆற்றுங்கள் என்று கோபத்தோடு சொல்லாமல் அவர் தன்னுடைய உணவையே தருகிறார் எனும் பொழுது, அவரே தன்னுடைய உணவை தருகிறார் என்னும் பொழுது மறைமுகமாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இங்கே எந்த உயிரும் பசியோடு இதுபோல கூக்குரல் இடக்கூடாது என்பதுதான் அவர் மறைமுகமாக உணர்த்திய உண்மை. மறுநாள் இதே போல பொழுது எல்லோரும் உணவு அருந்துகிறார்கள். உணவு அறிந்துவிட்ட நிலையில் அன்றைக்கு அந்த நாய்க்கு முன்னதாகவே மடத்தை சார்ந்தவர்கள் உணவை அளித்துவிட்ட காரணத்தினாலே எச்சிலிலையை தேடி அந்த நாய் வரவில்லை, அந்த நாய் கூக்குரலும் இடவில்லை. பெரியவர் நிம்மதியாக சாப்பிடும் பொழுது ஒரு பார்வை பார்த்துவிட்டு கேட்கிறார், இன்றைக்கு நாய் கூக்குரலிடவில்லை, அதற்கு உணவு கொடுத்து விட்டீர்கள் என்பது தெரிகிறது என்கிறார். அப்படி தெரிந்த நிலையிலே அவர் அன்றைக்கு உணவை நிம்மதியாக உண்ணுகிறார். இந்த சம்பவம், அதாவது மடத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டு அவர் எப்படி வேண்டுமானாலும் இந்த விஷயத்தை சொல்லி வழிநடத்தி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய உணவையே தந்து அவர் நெறிப்படுத்திய பாங்கு இருக்கிறதே, அதுதான் அவர்களை எல்லாம் மிக ஆழமாக சிந்திக்க செய்தது. இது மட்டுமல்ல, எறும்புகள் மேலும் அவருக்கு இருந்த வாஞ்சை, பிற உயிர்களெல்லாம் கூட அவருடைய கருணையை எந்த அளவிற்கு உணர்ந்திருந்தன என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவமும் சான்றாக விளங்குகிறது. காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் காஞ்சி மடத்திற்கு சொந்தமான நிலத்திலே பெரிய அளவில் நிலக்கடலை விளைந்திருந்தது. அந்த வருடம் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நல்ல விளைச்சல். அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருந்த அந்த நிலத்துக்காரர், குத்தகைதாரர் பெரியவரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு, இந்த முறை மிகச்சிறந்த விளைச்சல், நல்ல மழை என்று சொல்லும் பொழுது பெரியவர் ஆசையாக கேட்கிறார், என்றால் கடலைகள் மிக நன்றாக வளர்ந்திருக்கிறது என்று தெரிகிறது, எங்கே எனக்கு ஒரு கைப்பிடி கடலை கிடைக்குமா என்று கேட்கிறார். பெரியவர் இப்படி கேட்பார் என்று அந்த குத்தகைதாரர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே கொடுப்பவர். இன்றைக்கு இப்படி கேட்டுவிட்டாரே என்று அவருக்கு திகைப்பு. இதில் திகைப்பதற்கு என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றலாம். உண்மையில் விளைந்த அத்தனை கடலையும் வியாபாரமாகிவிட்டது. பொதுவாக கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த முறை வியாபாரம் மிகச் சிறப்பாக இருந்த காரணத்தினாலே அத்தனை கடலையும் போய்விட்டது. எனவே பெரியவர் கேட்கவும் கடலையை உடனே எடுத்துக்கொண்டு எப்படி கொடுப்பது என்று அவருக்கு தெரியவில்லை. அதே சமயம் கேட்காதவர் கேட்கிறார், எப்படியாவது தந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். அவர் இந்த வேளையில் என்ன செய்தார், அதை எப்படி செய்தார், அதனால் என்ன நேரிட்டது என்பதை நாளை சிந்திப்போம்.
பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே காஞ்சி மகா முனிவராக திகழ்ந்த மகா பெரியவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் அவர் கூறி சென்ற கருத்துக்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த மகா பெரியவனுடைய கருணை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் முகமாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். காஞ்சிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து நிலத்திலே, அது மடத்திற்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்து குத்தகைதாரர் பெரியவர் அவர்களை சந்தித்து இந்த முறை மிக நல்ல விளைச்சல், நல்ல மழை, நல்ல விளைச்சல், மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சற்றும் எதிர்பாராதவராக வேளையிலே, எங்கே அப்படி விளைந்த கடலிலே ஒரு கைப்பிடி எனக்கு கிடைக்குமா என்று கேட்கப் போய் அவர் திகைத்து நின்றதை நேற்றைய நிகழ்விலே பார்த்தோம். இன்றைக்கு அந்த நிகழ்வின் நிகழ்வை தொடர்கிறேன். குத்தகைதாரர் திகைத்ததற்கு காரணம், துரதிர்ஷ்டவசமாக விளைந்த கடலை பயிர்களை அவர் எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. பொதுவாக நமக்கு ஒரு நிலம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் விளைகின்ற பொருளை அப்படியே அத்தனையும் நாம் விற்றுவிட மாட்டோம். 100 மூட்டை நெல் விளைந்தது என்று சொன்னால் நம்முடைய தேவைக்கு ஒரு 10 மூட்டையை எடுத்து வைத்துக் கொள்வது என்பதுதான் நம்முடைய வழக்கம். இது நெல்லுக்கு மட்டுமல்ல, நம்முடைய நிலங்களிலே விளைகின்ற அத்தனை தானியங்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் இங்கே குத்தகைதாரர் நல்ல விலை கிடைக்கிறது என்ற காரணத்தினாலே அத்தனை கடலையுமே அவர் விற்றுவிட்டார். எனவே பெரியவர் கேட்கும் பொழுது கடலை இல்லை என்று சொல்லுவதற்கு அவர் மனம் வரவில்லை. ஏனென்றால் பெரியவர் எதையுமே கொடுப்பவர், கண்களாலே கருணையை கொடுப்பவர், கைகளாலே ஆசியை கொடுப்பவர், தன்னுடைய சொற்களாலே இந்த உலகத்திற்கு ஞான கருத்துக்களை கொடுப்பவர். இப்படி அள்ளி 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 அனைத்தையும் கொடுக்கின்ற ஒரு மகானவர். அப்படிப்பட்ட மகான் கேட்கிறார், கேட்டுவிட்டார், என்ன செய்வது? உடனே அந்த குத்தகைதாரருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதை செயல்படுத்துவதற்காக இதோ இப்பொழுதே வந்து விடுகிறேன் என்று பெரியவரிடம் சொல்லிவிட்டு சென்றார். சென்றவர் சற்று நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்தார். இப்படி வந்தவருடைய கைகளிலே கடலை இருந்தது. அதே பெரியவர் முன்னாலே பணிவோடு ஒரு இலையிலே வைத்தார். நிலத்திலே விளைந்த கடலை, தானியங்களுக்கு தோஷமில்லை. அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே சில கடலைகள் கொறிக்கப்பட்டிருந்தது. அது பெரியவருடைய முகத்திலே ஒரு சின்ன சலனத்தையும் சிந்தனையையும் உருவாக்கியது. அந்த சலனம் சிந்தனையோடு அந்த கடலையை கையிலே வைத்துக்கொண்டு குத்தகைதாரரை பார்த்து கேட்கிறார், இது பறித்ததா அல்லது கொறித்ததா என்று. அப்படி கேட்ட உடனேயே குத்தகைதாரருக்கு வெலவெலத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கடலையை பார்த்து பறித்தது என்று சொல்லுவதா, கொறித்தது என்று சொல்லுவதா? ஏனென்றால் அதில் எலி கடித்ததற்கான அறிகுறியாக கொறித்த ஒரு தன்மை. உடனே தயங்கி நிற்கும் பொழுது, சொல்லு, இது பறித்ததா கொறித்ததா என்று கேட்க அவரும் சொல்லிவிடுகிறார், பெரியவர்கள் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியாது, இதை நான் எதிர்பார்க்கவில்லை, நான் கடலையை மூட்டையாக எடுத்து வைத்துக் கொள்ளவும் இல்லை, நீங்கள் கேட்டு என்னிடம் இல்லை என்று சொல்லவும் மனம் வரவில்லை. எனவே நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், எப்பொழுதுமே அறுவடையான வயல்களிலே எலி வளைகள் இருக்கும். அந்த வளைகளிலே தங்களுடைய எதிர்காலத்தை உத்தேசம் செய்து எலிகள் கடலைகளை சேமித்து வைத்திருக்கும். இது அந்த வயல்களிலே பணியாற்றுகின்ற எங்களுக்கும் தெரியும். எனவே நான் நம்பிக்கையோடு வயலுக்கு சென்றேன். வயலில் இருக்கக்கூடிய எலி வளை ஒன்றுக்குள்ளே கையை விட்டு நான் இந்த கடலைகளை அள்ளி எடுத்து வந்தேன் என்று அவர் சொல்லவும் பெரியவர் சிரித்தபடியே சொன்னார், அந்த எலி தன்னுடைய தேவைக்கு என்று எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதையா இந்த துறவிக்கு நான் எடுத்துக்கொள்ளுவது என்று கேட்டவர், புறப்படு, இந்த கடலையை நாம் திரும்ப
அங்கேயே கொண்டு போய் அதனிடமே கொடுத்து விடுவது என்பதுதான் சரி. எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொண்டு விடலாம். ஆனால் அது ஒரு வாயில்லா ஜீவன். அந்த வாயில்லா ஜீவன் தனக்கென சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து வந்தது என்பது சரியல்ல. நீ ஏதோ தெரியாமல் செய்து விட்டாய், அதனால் பரவாயில்லை என்று அந்த கடலையை எடுத்துக்கொண்டு திரும்பவும் அவர் வயல்காட்டிற்கு செல்லுகிறார். குத்தகைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவர் கற்பனை கூட செய்து பார்த்திருக்கவில்லை. நேராக வயல்வெளிக்கு சென்று வயலிலே எந்த வளையிலே இருந்து அந்த கடலையை எடுத்தாரோ அந்த வளை பொந்து முன்னாலே சென்று நின்ற நிலையிலே பெரியவர் அத்தோடு அந்த கடலையை எடுத்த இடத்துல கடலையை மட்டும் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மடத்திலே சொல்லி கொஞ்சம் போல வெல்லம், பொறி இவைகளையும் எடுத்து வர சொல்லி அந்த வளைக்கு முன்னாலே கடலையை உள்ளே போட்டுவிட்டு வெல்லம் பொரியையும் அங்கே வைத்துவிட்டு அவர் அங்கே நின்று கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இது ஒரு தெரியாமல் நடந்துவிட்ட ஒரு சம்பவம். சன்னியாசி எனக்கு கேட்டிருக்கக்கூடாது, நான் ஒரு சன்னியாசி, நான் இதை கேட்டிருக்கக்கூடாது, எனக்கு இந்த ஆசை வந்திருக்கக்கூடாது, வந்துவிட்டது, அப்படி வந்ததால் ஏற்பட்ட பிழை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவர் பிரார்த்தித்து கொள்ள ஒரு ஆச்சரியம் போல அந்த வளைக்குள்ளே இருந்து எலிகள் வெளியே வந்து அந்த கடலையும் அவர் கருணையோடு வைத்த வெல்லம் பொரியையும் உண்டதாம். இதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். எங்காவது இப்படி ஒரு அற்புதம் நிகழ முடியுமா? இன்றைக்கு அந்த மனிதருடைய ஒரு கருணை அலை எந்த அளவிற்கு அந்த எலியையும் ஆட்கொண்டிருந்தால் இப்படி நடந்திருக்கக்கூடும். இந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே பிற உயிர்கள் மேலும் அவர் எந்த அளவிற்கு கருணை கொண்டிருந்தார், தன் உயிருக்கு சமமாக பிற உயிர்களையும் அவர் எவ்வாறு நினைத்தார் என்பதற்கு இந்த சம்பவம் ஆன்மீக உலகத்திலே ஒரு அற்புதமாக சிந்திக்கப்படுகின்ற ஒரு விஷயம். எலி ஒரு வாயில்லாத ஜீவன். அதற்கு வெளியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்பது எப்படி தெரிய முடியும்? இப்போ நாமெல்லாம் போய் எலி வளைக்கிட்ட நின்று எலியை அழைத்தால் அது வருமா? அதற்கு வரத்தான் தோன்றுமா? இந்த மனிதர்கள் நம்மையே அடித்து உணவாக்கி கொள்கிறவர்கள் என்பது அதற்கு தெரியாதா என்ன? ஆனால் அன்றைக்கு அவ்வாறெல்லாம் நடவாமல் அவைகளுக்கு பெரியவருடைய தரிசனம் கிடைத்தது. கொடுத்து வைத்த எலிகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பெரியவருடைய கருணைக்கு இதை போல நிறைய சம்பவங்களை சொல்லலாம். பெரியவருடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு அற்புதமான நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு சம்பவம். அவரும் மனித தேகத்தை கொண்டவர்தான். மனித தேகம் என்று ஒன்று இருந்தாலே அதற்கு காய்ச்சல், குளிர் என்கின்ற உபாதைகள் ஏற்படுவது என்பது சகஜம். அதிலும் நம்முடைய பெரியவர் அதிகாலை 3 மணிக்கெல்லாமே கண் விழித்து கூடக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர். மிக குறைந்த அளவிலே உறங்கி மிக அதிக அளவிலே விழித்து தன்னுடைய ஆன்மீக கடமைகளை தான் வாழ்ந்த காலம் முழுவதும் இந்த மண்ணிற்காக செய்தவர் அவர். எனவே அப்படி ஒரு உறக்கத்தை பெரிதாக கருதாத அந்த ஒரு தவசிக்கும் ஒரு நாள் உடல் நலம் குன்றிவிட்டது. நல்ல காய்ச்சல். இப்படி உடல் அனலாக காந்துகிற வேளையில் அவரை தொட்டு அவருக்கு சிசுரூட்சை என்று சொல்வார்கள், சேவை செய்வதற்கு யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் கையிலே தண்டம் பெற்றுவிட்ட துறவி. இப்படிப்பட்ட துறவிகளை அத்தனை சுலபத்தில் யாருமே தீண்டக்கூடாது. அவர்களை தீண்டுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அவர்களுடைய மேனி மிக்க தூய்மையானது. இதை தீண்டாமை என்கின்ற ஒரு ரகத்தோடு பொருத்தி நாம் பார்க்கக்கூடாது. அவர்கள் தவத்தாலே தூய்மையை பேணுகின்றவர்கள். நாம் பல இடங்களுக்கு சென்று வருகின்றவர்கள். எனவே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தூய்மை நம்மிடம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையோடு துறவிகளுக்கு உண்டான ஆச்சாரத்தோடு அவர் இருக்கிறார். எனவே அவருடைய உடம்பை பிடித்து விடவோ
அல்லதுக்கு அவருக்கு பக்கத்திலே இருந்து அவருக்கு சேவை செய்யவோ இயலாத ஒரு சூழல். சுருண்டு படுத்திருக்கிறார், பார்ப்பதற்கே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில், அதாவது நமக்கெல்லாம் கடவுளாக விளங்குகின்ற அந்த ஞான கொழுந்திற்கே ஒரு உபாதையா என்று சுற்றி இருக்கின்றவர்களுடைய மனமெல்லாம் வருத்தத்திலே, இந்த வேளையிலே இவரை தொட்டு சேவை செய்வதற்கென்று அந்த இறைவன் முன்வர மாட்டானா, ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டானா என்று சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்குள்ளேயுமே ஒரு உருக்கமான எண்ணம். கரெக்டாக மிகச்சரியாக இந்த வேளையில் ஒரு அன்பர் வருகிறார். மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த உயர் பதவி வதித்த ஒரு அதிகாரி. அவர் வாழ்க்கையில் வெறுப்புற்று தன்னுடைய பணிக்காலத்திற்கு பிறகு அவர் துறவு கோலம் பூண்டு விட்டார். சன்னியாசி ஒருவரிடம் தீட்சை பெற்று துறவு பூண்ட அவர் அந்த துறவின் நிமித்தம் அதனுடைய அடையாளமாக கையில் திருதண்டத்தோடு காட்சி தருகிறார். இந்த திருதண்டம் என்பது ஒரு மூங்கில் குச்சியாகும். இந்த மூங்கிலிலே 3 அங்கங்கே இதை எப்படி இந்த மூங்கில் இருக்க வேண்டும், அது எந்த மாதிரி வடிவத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாமும் அதற்கென்று சாஸ்திரங்களிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கேற்பத்தான் காடுகளுக்கு சென்று அந்த மூங்கிலை நாம் வெட்டி எடுத்து வர முடியும். இது ஏதோ போனோம் வந்தோம் வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தோம் என்பதை போன்ற ஒன்று அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மூங்கிலினுடைய நுனியிலே அவர்கள் தாங்கள் அடுத்து அணிய வேண்டிய காவி உடையை கட்டி வைத்திருப்பார்கள். ஒன்று ஆடையாக அணிந்திருப்பார்கள், இன்னொன்று அடுத்து அணிய வேண்டியதை அந்த தண்டத்திலே அவர்கள் நுனியிலே கட்டி வைத்திருப்பார்கள். நமக்கு பார்ப்பதற்கு அவர்கள் கையிலே ஒரு கொடியை பற்றி கொண்டிருப்பதைப் போல இருக்கும். ஆனால் அது கொடி அல்ல, அது அவர்கள் அடுத்து அணிய வேண்டிய காவி துணி. அவ்வளவுதான் அவர்களுடைய சொத்து. இந்த தண்டத்தை அவர்கள் எந்த நிலையிலேயும் கீழே சாதாரணமான ஒரு இடத்திலே வைத்து விடக்கூடாது. இதை அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய கைகளிலேயே வைராகியத்தோடு பற்றி இருக்க வேண்டும். அவர்கள் உறங்கும் பொழுது அந்த தண்டத்தையும் பக்கவாட்டிலே அவர்கள் உறங்குவதைப் போலவே அந்த தண்டத்தையும் படுக்க வைத்து உறங்க செய்ய வேண்டும். அவர்கள் விழித்து எழும்பொழுதெல்லாம் பிறகு அவர்களுடைய கைகளிலே அதை எடுத்துக்கொண்டு விட வேண்டும். இது சந்நியாச லட்சணங்களிலே ஒன்று. அப்படி தீட்சை பெற்று அவர் பெற்றிருந்த தண்டத்திலே அந்த தண்டம் களவு போய்விட்டது. இது கேள்விப்படும் பொழுது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பொன் திருடு போகும், பொருள் திருடு போகும். எங்காவது ஒரு சன்னியாசியினுடைய தண்டம் திருடு போகுமா என்றால் அதுதான் இறைவனுடைய. இந்த இடத்துல அதை கருணை என்று சொன்னால் அதில் பிழையே இல்லை. அப்படி களவு போன நிலையிலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அடுத்து உடனடியாக ஒரு மகானை சந்தித்து அந்த மகானிடம் மீண்டும் தீட்சை பெற்று அந்த தண்டத்தை பெற்றுக்கொண்டு அவர் துறவை தொடர வேண்டும். களவு போய்விட்டதே என்று எனக்கென்ன என்று அவர் இருந்தால் அவர் ஒரு நல்ல துறவியாக தொடர முடியாது என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே அவர் என்ன செய்கிறார், நேராக தன்னுடைய தண்டம் களவு போன நிலையிலே பெரியவரை சந்திப்பதற்காக காஞ்சிபுரத்திற்கு மடத்திற்கு வருகிறார். அப்பொழுது அவருக்கு தெரிகிறது அங்கே பெரியவர் உடல் நலமின்றி படுத்திருக்கிறார் என்பது. பெரியவரிடமும் சென்று சொல்லுகிறார்கள், இதைப்போல் ஒரு மகான் ஒருவர் தன்னுடைய தண்டத்தை தொலைத்து விட்டு வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் தீட்சை தந்து மீண்டும் தண்டம் தந்து அவருடைய துறவு தொடருவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பது அவருடைய ஆக்ஞை என்று பெரியவரிடம் சொல்லுகிறார்கள். பெரியவர் அந்த நிலையிலேயும் அந்த கடமையை செய்வதற்கு அவர் தவறவில்லை. ஒரு தண்டத்தை கொடுத்து மீண்டும் அவர் துறவை தொடருவதற்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். உடனே அங்கேயே பெரியவரையே தன்னுடைய ஞான குருவாக வரித்து கொண்டு அவர் பெரியவரை தொட்டு பெரியவருக்கு சேவையை செய்ய தொடங்கி விடுகிறார். அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அப்பொழுதுதான் தெரிகிறது, களவு போனது எதன் காரணத்தாலோ அல்ல, அது இறைவனுடைய ஒரு திருச்செயல். மிகச்சரியாக இவருக்கு களவு போக போன அல்லவா, அதனால் அல்லவா அவர் இங்கே வந்து தீட்சை பெற்றார். அவர் ஒரு ஞானி, அவரும் பெரியவர் போல ஒரு துறவி என்கின்ற காரணத்தினாலே பெரியவரை தொட்டு அவர் எல்லா விதமான கடமைகளையும் செய்ய முடிந்தது. பெரியவரை தொட்டு சேவை செய்வதற்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை அவரும் ஒரு மிகப்பெரிய தன்னுடைய வாழ்நாளிலே கிடைத்திருக்க அரிய ஒரு பாக்கியமாக அவரும் கருதினார். அங்கு இருப்பவர்களும் இறைவன்தான் அவரை அனுப்பிவித்து பெரியவருக்கு உதவி செய்தான் என்று கருதினார்கள் என்ன, அதுதான் ஒரு உண்மை. பெரியவர் ஒரு சிறு
சிரமத்திற்கு ஆளாவதற்கு அந்த இறைவன் தான் பார்த்து கொண்டிருப்பானா? அந்த கருணை கடல் இந்த கருணை கடலுக்கு இப்படி இந்த வகையிலே துணை செய்ய இதை தொட்டு அங்கே வந்து தன்னை, அதாவது பெரியவரை குருவாக கருதிய அந்த அன்பர் இருக்கிறாரே, அந்த துறவி இருக்கிறாரே, அவருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் காத்திருந்தது. அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை வரும் திங்கள் அன்று சிந்திப்போம். பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல் என்கின்ற தலைப்பின் கீழே கருணைக்கடலாக விளங்கிய பரமாச்சாரிய புருஷரின் வாழ்க்கை குறித்து, அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்ற கருத்துக்கள் குறித்து, அவர் வாழ்க்கையிலே நிகழ்த்திய அற்புதங்கள் குறித்தெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு அற்புதமான அனுபவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி தன்னுடைய வாழ்நாளிலே கடமையாற்றி முடித்த ஒரு நிலையிலே பதவியிலே இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட பிறகு துறவு மேற்கொள்ள விரும்பி உரிய முறையிலே தீட்சை பெற்று துறவு மேற்கொண்டு வாழ்ந்து வந்தவருடைய கையில் இருக்கக்கூடிய தண்டம் தொலைந்து போனதையும், அப்படி தொலைந்து போன அந்த தண்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் காஞ்சிக்கு வந்து நம்முடைய பரமாச்சாரியாரை சந்தித்த பொழுது, அப்பொழுது பரமாச்சாரியார் அவர்கள் உடல்நலம் குன்றி இருந்த பொழுது இறைவனே அவரை பரமாச்சாரியாரை பார்த்து கொள்வதற்காக அனுப்பி வைத்ததைப் போல அவரும் வந்து பரமாச்சாரியாருக்கு ஒரு தொண்டாற்றிய அனுபவங்களை எல்லாம் கடந்த வெள்ளி என்று நாம் சிந்தித்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த மகாராஷ்டிரத்து அன்பர், அவரை இனி அன்பர் என்று சொல்லக்கூடாது, அவரும் ஒரு துறவி, அந்த துறவி பரமாச்சாரியாரை தன்னுடைய உற்ற குருவாக வரித்து கொண்டு சங்கரமடத்திலேயே சில காலம் தங்கி இருந்து பரமாச்சாரியாருக்கு சேவை செய்வதோடு தன்னுடைய தவ பணியையும் அங்கேயே இருந்து கொண்டு ஈடேற்றி கொண்டிருந்தார். இந்த நிலையிலே அவருக்கு ஏற்பட்ட இன்னொரு அனுபவம் நாமெல்லாம் சிந்திப்பதற்கும் நாமெல்லாம் வியப்பதற்கும் ஏற்ற ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். இந்த அனுபவங்கள் எல்லாமே பெரியவருடைய வாழ்நாளிலே அவரோடு இருந்து கண்டும் கேட்டும் மற்றும் அனுபவித்தவர்கள் வாயிலாக பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கிறது, புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. பலர் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே ரொம்ப ஆழ்ந்து அனுபவித்து சொல்லி இதை போன்ற விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்களை மற்றவர்கள் சொன்னதை தான் இந்த நிகழ்ச்சியிலே நானும் இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கெல்லாம் இந்த வேளையிலே நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.
இது பொதுவாக பரமாச்சாரியார் குறித்த நிகழ்வுகள் அனைவரையும் சென்று சேர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மகான் இந்த மண்ணிலே எப்படி வாழ்ந்தார் என்பது இந்த உலகத்திற்கும் தெரிய வரும். எனவே அந்த மகானினுடைய அனுபவங்கள் இந்த உலகத்திற்கு பொதுவான அனுபவங்கள். பொதுவான அனுபவங்களை குறிப்பிட்ட சிலருக்கு அது நேர்ந்திருந்தாலும், குறிப்பிட்ட சிலர் அதை எழுதியிருந்தாலும், அது இந்த சமூகத்திற்கு சொந்தம் என்கின்ற அடிப்படையிலேயே அந்த அனுபவங்கள் எல்லோராலும் சிந்திக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சியிலே கூட நான் கேட்ட, நான் வியந்த, நான் அனுபவித்த அனுபவங்களையே இந்த நிகழ்ச்சியிலே நானும் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற அனுபவம், பரமாச்சாரியார் என்பவர் நடமாடும் ஒரு மனிதராக நம்முடைய கண்களுக்கு காட்சி தந்தாலும், அவர் கடவுளாகவும் காட்சி தந்த அனுபவங்கள் இந்த மண்ணிலே நிறைய நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு சாட்சி சொல்லுவது போன்றதுதான் இப்பொழுது நான் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்ள இருக்கிற அனுபவம். ஒரு துறவி நம்முடைய பரமாச்சாரியாரை நாடி வந்து அவரிடம் தீட்சை பெற்று தொலைந்து போன தண்டத்தை பெற்றுக்கொண்டு அவருடனேயே தங்கிவிட்டதை முன்பு சிந்தித்தோம். இப்பொழுது அந்த துறவியோடு சேர்ந்து பரமாச்சாரியார் அவர்கள் யாத்திரை மேற்கொள்ளுகிறார். அப்படி அவர் யாத்திரை மேற்கொண்டு சென்ற இடம் இன்றைக்கு நாம் எல்லோருமே பெரிய அளவிலே போற்றி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திருமலையாகிய திருப்பதி. திருப்பதி சன்னதியிலே பெரியவருக்கு எப்பொழுதுமே ஒரு தனி வரவேற்பும் ஒரு உரிமையும் உண்டு. காஞ்சி மடத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சன்னதிக்குள்ளே சென்று அந்த பெருமாளை சமத்காரமாக வழிபடலாம். அதற்கான உரிமை அங்கே ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமாகவே இருக்கிறது. அதிலும் இந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்ற ஒரு நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற பரமாச்சாரியார் வந்திருக்கிறார் என்னும் பொழுது திருப்பதி சன்னிதானத்தினுடைய எல்லா கதவுகளுமே திறந்து கொள்ளுகின்றன. பரமாச்சாரியார் அவர்கள் எங்கே எப்பொழுது செல்லுவதாக இருந்தாலும் விறுவிறு என்று நடந்து சென்று விடுவார். ஒற்றை நாடி தேகம், துறவிகளுக்கே உண்டான ஒரு ஒற்றை நாடி சரீரம், எப்பொழுதும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு. அதிகாலையிலேயே பச்சை தண்ணீரிலே குளித்துவிட்டு அவர் தன்னுடைய கடமைகளை தொடங்கிவிடக்கூடியவர். மிக அளவான உணவு, அதிலும் யோகிகளும் துறவிகளும் என்ன உண்ண வேண்டுமோ அதற்கேற்ற ஒரு உணவு, இப்படி உணவு கட்டுப்பாடு, துறவு கட்டுப்பாடு என்று தன்னுடைய துறவற வாழ்க்கையை அவர் அற்புதமாக பேணுகின்ற காரணத்தினாலே அவருடைய சுறுசுறுப்பிற்கு மற்றவர்களால் ஈடு கொடுக்க முடியாது. எங்காவது அவர் யாத்திரை மேற்கொள்கிறார் என்னும் பொழுது, அவர் நடந்து செல்லும் பொழுது அவருடைய நடையோடு போட்டி போடுவதற்கே சற்று மற்றவர்களுக்கு சிரமமாக இருக்கும். இந்த இடத்திலே பரமாச்சாரியருடைய நடையை பற்றி சிந்திக்கும் பொழுது மகாத்மா காந்தியினுடைய நடையும் என்னுடைய நினைவிற்கு வருகிறது. அவரும் ஒரு ஆச்சரியமான இந்த உலகத்திற்கு வழிகாட்டின ஒரு மகான் தான். பொதுவாக மகான்கள் எல்லோருமே தங்களுடைய உடல் நலத்திலே மிகுந்த கவனத்தோடும் அவர்கள் ஒரு வேகமான விறுவிறுப்பான சுறுசுறுப்பானவர்களாகவுமே இருந்திருக்கிறார்கள் என்பது இவ்வேளையிலே நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த வகையிலே அன்றைக்கு பாலாஜியினுடைய அந்த ஆலயத்திற்கு சென்ற நம்முடைய பரமாச்சாரியார் அவர்கள் தன்னுடைய சீடர்களோடு கூடி உள்ளே நுழையும் பொழுது மிக வேகமாக விறுவிறுவர் என்று சென்று உள்ளே அந்த வேங்கடவனையும் தரிசனம் புரிந்துவிட்டு அவர் வெளியே வரும்பொழுதுதான் பரமாச்சாரியாருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அடடா, நம்மிடம் தீட்சை பெற்ற ஒரு துறவியும் நம்மோடு இருக்கிறாரே, அவரை இந்த வேளையிலே அழைத்து கொண்டு வந்து தரிசனம் செய்யாமல் நான் பாட்டும் வேகமாக விறுவிறு உள்ளே வந்து விட்டேனே என்று ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. ஏற்பட்ட மாத்திரத்திலே அவர் என்ன செய்கிறார்? வெளியே வருகிறார். வெளியே வரும்பொழுது அந்த துறவியை கண்களாலே தேடுகிறார். அவர் தேடுவதை வைத்து அருகிலே இருக்கின்ற அவருடைய சிஷ்யர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அவரிடம் அவர் கேட்கிறார், எங்கே அந்த துறவி? நான் அவரை விட்டு நான் பாட்டும் உள்ளே போய்விட்டேன். அவரும் என்னோடு வந்திருந்தால் அவருக்கும் இலகுவாக தரிசனம் கிடைத்திருக்கும். எங்கே அவரை என்று சொல்லும் பொழுது
அவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் தகவல் சொல்லுகிறார்கள். அடடா, முதலிலே அவரையும் உள்ளே அழைத்து சென்று அவருக்கும் தரிசனம் கிடைப்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த கோபுர வாசல் வழியாக அவர் வெளியே வருகிறார். அப்படி அவர் வெளியே வரும்பொழுது எதிரிலேயே அந்த துறவியும் நின்று கொண்டிருக்கிறார். அந்த துறவிக்கு வெளியே வருகின்ற நம்முடைய பரமாச்சாரியாரே ஒரு கணம் உள்ளிருக்கும் பாலாஜியே தன்னுடைய அலங்கார பூஷிதனாக கிரீட குண்டலங்களோடு அப்படியே நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நடந்து வருவதைப் போல் தோன்றுகிறது. அப்படி நின்ற நிலையிலேயே அங்கிருந்தே பெரியவரை பார்த்து 2 கைகளையும் கூப்பி கண்களிலே ஆனந்த கண்ணீர் வழிய அப்படியே மெய்மறந்த நிலையிலே நின்று விடுகிறார். நின்றுவிட்ட நிலையிலே அவரை நெருங்கிய பரமாச்சாரியார், நீங்கள் வாருங்கள், உங்களை நான் மறந்துவிட்டு உள்ளே சென்று விட்டேன், உங்களுக்கும் தரிசனம் கிடைக்க வேண்டும், வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இல்லை, ஆகிவிட்டது, எனக்கான தரிசனம் இங்கேயே ஆகிவிட்டது. உள்ளே வந்தால் கூட எனக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைக்குமா என்பது தெரியாது. எனக்கு இந்த தரிசனம் போதும். இந்த தரிசனத்திற்கு மிஞ்சிய ஒரு தரிசனம் என் வாழ்நாளிலே இனி கிடைக்கப் போவதில்லை. நான் இங்கேயே பார்த்து விட்டேன் அந்த பாலாஜியை என்று அவர் சொன்ன பிறகுதான் அங்கிருப்பவர்களுக்கெல்லாம் தெரிகிறது, உள்ளிருக்கும் வேங்கடவனே நம்முடைய பெரியவருடைய வடிவத்திலே அவர் மூலமாக அவருக்கும் காட்சி தந்திருக்கிறான் என்று. இந்த சம்பவத்தை அவர் சொன்ன பொழுது சிலிர்க்காதவர்களே இல்லை. அதாவது அவர் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தினுடைய தெய்வம் அவரை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அது மட்டுமல்ல, உத்தம துறவிகள் எல்லா தெய்வ வடிவங்களிலேயும் தோன்றக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளவர்கள் என்பதும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. பெரியவர் எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளிலே செயல்படுகின்றவர். தன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பேரிலே அவர் எத்தனை அக்கறை உடையவர்கள் என்பதற்கு இந்த திருப்பதி சம்பவத்தை ஆதாரமாக சொல்லுவார்கள். அடுத்து பெரியவருடைய வாழ்க்கையில் சைவம் வைணவம் என்கின்ற பேதங்களுக்கெல்லாம் இடமே இல்லை. அவர் தான் வாழ்ந்த நாள் முதலாக இந்த சிவ விஷ்ணு பேதத்தை அவர் நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையே கொண்டவராகவும் அதையே நோக்கமாகவும் கொண்டிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் பிறருடைய வந்தனங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை அர்ப்பணமாக்கியது நாராயணனுக்குத்தான். இறுதியிலே முடிக்கும் பொழுது நாராயண ஸ்மிருதி என்று சொல்லித்தான் கையெழுத்திடுவார். நாராயண நாராயண என்று சொல்லியே பிறருடைய ஆசைகளை எல்லாமும் ஏற்றுக்கொள்வார். பேதம் கடந்த ஒரு நிலை, அதே சமயம் தெளிவான ஒரு போக்கு, ஏழை பணக்காரன் என்கின்ற தன்மை பாராத ஒரு நடுநிலைமையான பார்வை, இதெல்லாம் தான் நம்முடைய பெரியவர். பெரியவருடைய வாழ்க்கையில் இன்னொரு அற்புதமான சம்பவம் இந்த வேளையில் நினைவிற்கு வருகிறது. அவர் இளையாற்றங்குடியில் தங்கி இருந்த ஒரு சந்தர்ப்பம். இளையாற்றங்குடி இன்றைக்கு செட்டிநாட்டு மண்ணிலே இருக்கிறது. அங்கே அவர் நாடுதோறும் செல்லுகின்ற துறவி. நான் முன்பே சொன்னது போல அவருடைய காலடி படாத மண்ணே இந்த உலகத்திலே இல்லை. அப்படி அவர் இளையாற்றங்குடியிலே தங்கியிருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்கு மருத்துவர் ஒருவர் வருகிறார். அந்த மருத்துவருக்கு பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது ஒரு வேட்கை. அவர் நல்ல ஆப்பிள் பழங்களை, நல்ல மிக உயர்ந்த ஜாதி ஆப்பிள் பழங்கள், ஹிமாலயத்தில் தான் அப்படிப்பட்ட பழங்கள் எல்லாமே கிடைக்கும், அதை பார்த்து நல்ல பழங்களாக வாங்கி ஒரு கூடை நிறைய பழத்தை வாங்கி கொண்டு பெரியவரை தரிசிப்பதற்கு வருகிறார். பொதுவில் வீட்டில் உள்ள பெரியவர்களையும் சரி மகான்களையும் சந்திப்பதற்கு செல்லும் பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். பூவோ பழமோ நாம் பெற்றுக்கொண்டு செல்லும் பொழுது அது அவர்களுக்கான ஒரு பிரசாதமாக மாறி நமக்கும் அதன் மூலமாக ஒரு ஸ்ரேயஸ் ஏற்படுகிறது. இது ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு விஷயம். அதனால் இந்த மருத்துவரும் என்ன செய்கிறார் என்றால், கூட நிறைய பழங்களை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுக்கவும், அந்த பழங்களை அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சீடர்கள் என்ன செய்கிறார்கள், வாங்கி உள்ளே எடுத்து வைத்துக் கொடுக்கிறார்கள். அந்த மருத்துவருக்கு என்ன விருப்பம் என்று சொன்னால், அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் நல்ல பழங்களை எல்லாம் பெரியவர் சாப்பிடுவார், அந்த வகையில் நாம் கொண்டு சென்றிருக்கின்ற இந்த பழத்தையும் அவர் சாப்பிட்டால் அவருடைய பசி ஆறினால் ஒரு துறவியினுடைய பசியை ஆற்றிய புண்ணியம் தனக்கு, எனவே அது ஒரு பாக்கியம் என்று கருதித்தான் அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். ஆனால் பெரியவர் இதை போன்ற ஆப்பிள் இந்த மாதிரி பழங்களை எல்லாம் சாப்பிடுபவர் அல்ல, அது அவருக்கு தேவையும் அல்ல. அதே சமயம் அன்றைக்கு அவர் என்ன செய்தார் என்றால், அவர் தங்கி இருந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல், அதன் வழியாக பார்த்தால் இளையாற்றங்குடி கிராமம் தெரியக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு ஒற்றையடி பாதை. அந்த ஒற்றையடி பாதையில்
ஒரு நரிக்குறவ கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு குறவர் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு, ஏன்னா அவர்கள் முறையாக வந்து முன்னே நின்று பார்ப்பதற்கு இல்லாத ஒரு சூழல். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஜன்னல் வழியாக பெரியவரை உள்ளே இருந்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பெரியவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ஒரு மகா யோகி என்பதெல்லாம் தெரியாது. அவர்கள் நாடோடிகளாக அப்படியே ஊர் ஊராக சுற்றி கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை உடையவர்கள். ஆனாலும் அவர்களிலே ஒருவர் பெரியவரை பார்த்த மாத்திரத்திலே அவருக்குள்ளே ஒரு சிலிர்த்த நிலையிலே அப்படியே கைகூப்பி வணக்கம் செலுத்துகிறார். பெரியவர் அதை பார்த்துவிட்டு சும்மா இல்லாமல் அந்த மருத்துவர் கொண்டு வந்த ஆப்பிளை கொண்டு வர சொல்லி அதில் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து ஜன்னல் வழியாக அந்த குறவருக்கு தருகிறார். அந்த நரிக்குறவர் பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பூரிப்பு. உடனே அத்தனை ஆப்பிள்களையும் கொண்டு வந்து மற்றவர்களையும் வர சொல்லி ஒவ்வொருவருக்கும் அந்த ஆப்பிளை எடுத்து கொடுக்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்த மருத்துவருக்கு வந்து அப்படியே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. நாம் பெரியவருக்கு கொடுத்தால் அவர் அதை தூக்கி இப்படி நரிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறாரே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது பெரியவர் சொல்லுகிறார், இந்த பழத்தை இவர்கள் எல்லோரும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் பாருங்கள், எத்தனை சந்தோஷமாக, எத்தனை உற்சாகமாக இதை ஒரு மகா பிரசாதமாக கருதி இவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஒரு பழத்தை இப்படி இது எனக்கு கிடைக்காது என்பவனுக்கு கிடைத்து அவன் உண்ண வேண்டும். அப்பொழுது அவன் அடையும் மகிழ்ச்சி இருக்கிறதே, அவனுக்கு ஏற்படும் திருப்தி இருக்கிறதே, அதிலேதான் அந்த பழத்திற்கு சிறப்பு, அதை தருகின்ற நமக்கும் ஒரு சிறப்பு என்று தத்துவார்த்தமாக அங்கே சொல்லும் பொழுது டாக்டருக்கு அது ஒரு செய்தி போல போய் சேருகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு முறை பெரியவருடைய திருநட்சத்திரம் வரும்பொழுதும் ஜென்மதினம் வரும்பொழுதும் இன்று வரை அந்த மருத்துவர் கூடையாக ஆப்பிளை வாங்கி ஏழை ஜனங்களுக்கும் குறிப்பாக நரிக்குறவர்களுக்கும் தானமாக தருவதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு பெரியவருடைய ஒரு செயல் காலமெல்லாம் ஒருவர் தர்மம் செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்று சொன்னால், இதை போல அவர் எத்தனையோ பேரை மறைமுகமாக நிறைய தூண்டுதல்களுக்கு ஆளாக்கி இருக்கிறார். அவைகளில் ஒன்றை நாளை சிந்திப்போம்.